ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் மீண்டும் தேவன் பத்திரமாக கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊர்களுக்கு போகும் பொழுது பல சேலஞ்சஸ், இதுவரைக்கும் சேலஞ்சஸ் இல்லைன்னு நினச்சிட்டு போயிருப்போம். பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். பட் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் செய்ய கிருபை கொடுத்தார். ஆமென். யோவான் 1 அதிகாரம் 6 வசனம். யோவான் 1 அதிகாரம் 6 வசனம். எஸ், எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் ஹாய் தேவையில்லை. என் கையில் இருக்கிற என் வேதாகமம் அதான் என் மூச்சு, அதுதான் என் பேச்சு. ரைட். அனுப்பப்பட்ட தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். சரியா? யாரால் அனுப்பப்பட்டவன்? தேவனால். என்ன சொல்லுங்க? யாரால்? தேவனால் அனுப்பப்பட்டவன். இப்ப நாங்கள் என்ன யாரால் அனுப்பப்பட்டிருக்கோம்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். ஆமென். ஸோ தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் கையில ஒரு சுருள், ஏதாவது சுருள் பண்ணி தாங்க பார்க்கலாம் இருந்துன்னா, ஒரு சுருளையும் கொடுத்து என்ன சொல்றாரு? தேவனால் அனுப்பும் பொழுது அவனை சும்மா அனுப்பல. அவன் கையில ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து அதுல நிறைய எழுதி, இதுதான் உன் வேலை, நீ போய் பண்ணிட்டு வாப்பா. என்னது? நீ போய் இந்த வேலையை பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு சுருளை சுத்தி அல்லது ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு. ரைட். இது ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு கிடையாது, எல்லாருக்குமே கொடுக்குறாரு. நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க சுருள். இல்லாட்டி ஒரு கட்டி கொண்டாங்க எனக்கு. ஓகே. ஸோ ஒரு சுருள். ரைட். சொல்லுங்க. சுருள். கடல்ல சுருள் கிடையாது. இப்போ நான் சுருள் கிடையாது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் விட்டு போனால் ஒரு சதத்துக்கு ஒரு கடலை சுருள். எத்தனை பேர் ஒரு சதத்துக்கு கடலை சுருள் சாப்பிட்டவங்க இருக்கீங்க? எஸ். அந்த ஒரு சதமும் பெருசாக இருக்குல்ல? ஆமாம். எனக்கெல்லாம் 5 சதம் தான் அப்பா கொடுப்பாங்க. அந்த 5 சதத்தில் ஒரு மாங்காய், பேரிச்சப்பழம் ஒரு சதத்துக்கு கடலை அந்த பேசனில் தூக்கிட்டு வருவாங்க பஸ் ஸ்டாண்டில் வாங்கி. அந்த கால்ஃப் பிட்டன் இருக்குது நூறு இல்லையில. ஏன்னா இப்போ எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ திறந்து தான் இருக்கும். போய் பொட்டலத்தை விரித்து உட்காந்து சாப்பிட்டுட்டு லேட்டாகி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நல்லா அங்கேயும் சாப்பாடு வாங்கி வீட்லேயும் அடி வாங்கி, ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு அதில் வேற ஒரு நாளைக்கு மாறி மாறி வாங்குவோம். ரைட். இந்த ஒரு சதத்தில் 5 சதத்திலேயே பழைச்சவங்க நாங்கள் இல்லை. ரைட். சுருள். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவனுக்கு ஒரு சுருளை கொடுத்து, உன்னுடைய வேலை இதுதான், அவ்வளோதான், வேற ஒரு வேலை கிடையாது. கொடுக்கப்பட்ட வேலையை அழகா செஞ்சுட்டு போனார். ஆனால் போகும்போது தலை இல்லாமல் போனார். ரைட். தலையை ஒரு அம்மா வெட்டி எடுத்துட்டாங்க. பட் ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் என்ன நோக்கத்தோடு அனுப்பப்பட்டானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினான். இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரும் நம்ம சொல்கிறோம்ல, என்னை தேவன் தான் அனுப்பினார், நான் சும்மா ஒன்று பிறக்கல. ரைட். ஒரு விசேஷத்தை காரியத்துக்கு அனுப்பி இருக்கிறார். எனக்கிட்ட இந்த சுருள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? எஸ், ஐ ஹேவ் a சுருள். என்கிட்ட இருக்கு ஒரு சுருள். அந்த சுருள் நமக்கு நல்ல அழகா ஆண்டவர் அதை சின்னதை பண்ணி கொடுத்துருக்காரு. எப்படின்னா P for prayer, praise, proclamation, provision. 4 இருக்குல்ல? அந்த 4ல் ஏதாவது ஒன்று இருக்கும் நமக்கு கண்டிப்பா. இந்த 4ல் ஒண்ணுல இல்லைன்னா அவுட். என்னது? அவுட் சொல்லுங்களேன். ஆமா. ப்ரேயருங்கிற லிஸ்ட் எனக்கு இருக்குங்கிறவங்க சொல்லுங்க கையை வைத்து. அது எனக்கு அந்த சுருள். நான் கர்த்தரால், நான் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷி, எனக்கு ப்ரேயருங்கிறது இந்த சுருள் இருக்கு. ஓகே. ரைட். ரெண்டாவது பிரைஸ், தேவனை துதிக்கிறதுக்கு எனக்கு இருக்குது. ரைட். மூன்றாவதாக ப்ரொவிஷன். என்னது? எனக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்காக காசு கிடைக்கும், அது கொடுக்கணும். ப்ரொவிஷன். எத்தனை பேருக்கு அந்த சுருள்? ரைட். அடுத்தது ப்ரொக்ளமேஷன், போய் சொல்றது. இயேசுவே ஆண்டவர் போய் சொல்றது. அதுக்கு எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? வீட்டில் போய் ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த மாதிரி சுருள் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுல நான் இங்கே இருக்கிறேன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பேரை போட்டு நான் ஆளு, எனக்கு இதுதான் கொடுத்திருக்கிறாரு, நானே கொடுத்திருக்கிறாரு, நானே எழுதி கொள்ளுங்க, 4 பகுதியிலும் நான் இருக்கிறேன் என்றால் praise God. ரைட். இது நானேயும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நான் எப்படிப்பட்டவள், என்னை கூப்பிடும் போது எனக்கும் கொடுத்துட்டாரு. ஒரு சுருள் 8 வயசா இருக்கும்போது அபிஷேகம் பண்ணி
அந்த நேரமே கொடுத்துட்டாரு. அது உங்களுக்கு தெரியும் அந்த கதை. ஆனால் கொடுக்கும்போது என்னை எப்படி கூப்பிட்டாருன்னா, ஏசாயா 41 எனக்கு ஒரு பேர். சரியா? கூப்பிடும்போது எல்லாரையும் ராஜாத்தி எப்படிலாம் கூப்பிடுவோம்? டார்லிங், ஸ்வீட் ஹார்ட். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னே. கல்யாணத்துக்கு முன்னே ஸ்வீட்டாவது ஹார்ட் ஆகுது இல்லை? ஏன்னா கல்யாணத்துக்கு பின்ன நிறைய பேருக்கு ஹார்ட்டே இருக்காது. ஸோ அதனால் பெரிய கஷ்டம். என்னையா ஏசாயா 41 என்கிட்ட கிளியராக சொல்கிறாரு, நீ யாரு? சரி, அனுப்பப்பட்டவன் யோவான் இல்லையா? எனக்கு என்ன பேர் கொடுத்துருக்கிறாருன்னா பூச்சி. என்னது சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? பூச்சி. யாராவது பூச்சியை வந்து கட்டி பிடிப்பாங்களா? யாராவது பூச்சி என்னைக்காவது யாராவது பூச்சி சொல்லலாம், பூச்சி சாப்பிட்றாங்க, அது வேற கதை. வைக்கிற பூச்சி புழுவை சாப்பிட்றாங்க, அது வேற கதை. பட் அந்த பூச்சினாலும் என்ன பண்ணிடுவோம்? பூச்சின்னு கண்டாலும் என்ன பண்ணிடுவோம்? தள்ளிடுவோம். தள்ள கூட மாட்டோம். நானா ஒரே விதிதான் எனக்குலாம். எங்கே கண்டாலும் நேற்று ஒன்றுக்கு ஏதோ ஒன்று கண்டி தள்ளினா அது பூச்சி போயிட்டு அப்புறம் வாரேன்னு அதுக்குள்ளே போயிட்டுது. ஏன்னா அடிக்கிறதுக்கு செருப்பு தேடுறதுக்குள்ளே போயிட்டுது. என்னாலன்னா பூச்சை கண்டா அடிக்காமல் விடவே மாட்டேன். அது பள்ளியாக இருக்கலாம், கரப்பம்பூச்சா இருக்கலாம், அது என்னதாவது ஒரு பூச்சை கண்ணில் கண்டுட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்னது அதுக்கு அடிதான். இப்போ தெரியுதா உங்களுக்கு நான் இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னு? ஏன் தெரியுமா? பூச்சியாக இருக்கிறாங்க. தொட்டவங்களும் அடிப்பாங்க, அது தும்புகட்டையிலையும் அடிப்பாங்க, செருப்புலையும் அடிப்பாங்க, காலாலையும் மிதிப்பாங்க. பூச்சி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூச்சி தான். உங்க பேர் சொல்லுங்க ஒரு வேலை நீங்க பூச்சியா இருந்தா. யாக்கோபு என்னும் பூச்சியே, உன்னை நான் என்ன பண்ண போறேன்னா புல்டோசர் ஆக்க போறேன். என்னது பூச்சி? புல்டோசரா? புல்டோசர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது கூர்மையுள்ள நீட்ட பல்லு. இதே ஏற்கனவே நீட்டம் தான், இதை விட இதுலயே ஒரு கடி கடிச்சா தொலைஞ்சும். ஆனா பூச்சி உன்னை நான் என்ன பண்ண போறேன்? கூர்மையுள்ள யந்திரம். அது என்னது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியல. அதாவது அது அப்படியே உள்ள போட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு இதில் பார்த்தேன், இந்த நம்ம ஊர்லன்னா தேவையில்லாததுன்னு சேர்த்து வைக்கிறதுக்குனே அம்மா மாதிரி இருப்போம். இது உதவும் அது உதவும். அங்கேனா எனக்கா அதெல்லாம் பார்த்து சோஃபா, அழகழகான சோஃபா, அழகழகான பெட் சைடு அல்மராஸ் இருக்கும். பார்த்து அப்படி இருக்கும். என்னன்னா இதெல்லாம் வீசத்துக்கு வச்சுருக்கோம்பாங்க. நான் நினச்சேன், ஐயோ எனக்கு கப்பல் மட்டும் கிடச்சின்னா அள்ளி போட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம ஆட்கள்கிட்ட அப்படி சோஃபா கிடையாது. அப்படி மெட்ரஸ்லாம் அப்படி அழகான மெட்ரஸ். அப்படியே ஆண்டவரே விற்கிறாங்க. இங்கே நமக்கு பாய் கூட சிலருக்குலாம் இல்லை ஆண்டவரே, அதை பார்த்துட்டே. அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிஷினில் போடுறாங்க. அது என்ன பண்ணி தெரியுமா? ஐயோ, அது கடிச்சு தின்னு அடுத்த பக்கம் தூளாக போட்டுருது. நீங்கள் வேணா போய் பாருங்க, அப்படி ஒன்று இருக்கு, ஒரு மிஷின் ஒன்று. அவ்வளோ சோஃபாவையும் பெட்டையும் எல்லாம் அல்மாராத்து போட்டுன்னா அது உள்ள போட்டு நொறுக்கி மாவாக்கிடுது. என்னையும் உங்களையும் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. என்னம்மா? என்னதான் குன்றுகளை மலைகளை நொறுக்கி என்னத்தை நொறுக்குவோமா? சும்மா கிடையாது, சும்மா அந்த ஐஸ்கிரீமை சப்பி போடுற மாதிரி கிடையாது. மலைகளையும் குன்றுகளையும் என்ன செய்வோமா? நொறுக்கி. சொல்லுங்க எல்லாரும், இருக்கீங்களா? இல்லை நீங்க அங்கே போயிட்டீங்களா? அநியாயம். அந்த அல்மாரா எனக்கு கிடைச்சிருந்தா உண்மையில நான் அப்படியே பார்த்து ஒவ்வொரு நாள் சொல்லுவேன். அந்த அவங்ககிட்ட சொல்லுவேன், ஓ இப்படி தரவில் சொல்லுவேன், ஓ டீ போடு, நோ நைஸ், இது எங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா, ஐயோ ஒரு கப்பல் மட்டும் போட்டு எனக்கு இந்த ஒரு கப்பலில் நீ கொண்டு போனால் கப்பல் ஃபுல்லாக எனக்கு சாமான் இருந்துச்சு. அங்கே ரோட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லது தான். பட் ஆனால் அங்கே வீசுறதுக்கு காசு கொடுக்கணுமா? எப்படிக்காரு அதெல்லாம் வீசணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அவர் கொடுத்தா தான் வாங்கிட்டு போகிறான். அப்படி கதையாக இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் போட்டு அந்த மெஷினில் பார்க்கும்போது அதெல்லாம் அப்படியே நொறுங்கி அடையாளமே தெரியாத அது எப்படி இருக்க பதறாக்கிடுவோமா? என்னவாக்கிடுவோமா? அவைகளை நொறுக்கி பதறாக்கி தூற்றுவாய்னா என்னது? இப்படி ஊதுவ, அது எப்படி போகுமா? பதறாய் போய் விடுமா? ஒரு மவுண்டன் நீ ஊதுனா போகுமா? ஒரு பெரிய குன்று இல்லை. ஆனா என்னதான் நம்ம வாய்க்குள்ள வந்ததுன்னா அது என்னது? பதறாய் போகிறது. அப்போ ஒரு பூச்சியை என்ன செய்யறாரா? பூச்சி. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் நீங்க நினைக்கலாம், நான் ஒரு பூச்சி, நீங்களாவது பூச்சி, நான் புழு. என்னது? ஆமா, பூச்சா இருந்தா என்ன, புழுவா இருந்தா என்ன? நம்முடைய நிலைமை எப்படி இருந்தால் என்ன? நிலைமையை பார்த்து தேவன் அழைக்கவில்லை, அழைப்பு பார்த்து நம்ம இருக்கிற அபிஷேகம் நமக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷி நான் என்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். ஏதோ ஒரு வேலைக்காக ஒரு சின்ன நீங்க நான் ஒருத்தர் சொன்னாங்க,
நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன் பேக்கிங் பவுடர். என்னது எடுத்தோடனே பேக்கிங் பவுடர்ன்ட்டேன். ஏன்னா நம்ம தான் பூச்சி மாதிரிலாம் இருக்கோம். பேக்கிங் பவுடர் 1 கிலோ மாவுக்கு வான்னு தான் சொல்லணும். கேக் மேக்கர் எவ்வளோ போடுங்க பேக்கிங் பவுடர்? ஒரு 1 கிலோ கேக்னா 4 ஸ்பூன் போடுவீங்களா? பரவாயில்ல. நான் 1 ஸ்பூன்லேயே கதை முடிஞ்சுதுன்னு. ஆ அப்போ ஒரு 1 கிலோ மாவுக்கு 4 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் என்ன? ஆமாம். அப்போது ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மாவு பெரிய பகுதி. முட்டை எத்தனை முட்டை? ஓ 20. ஓ பெரிய கேக்கா? அதுதான் போவேன். நான் 250க்கு தான் 1 ஸ்பூன் இல்லையா? ரைட். 20 முட்டை. 20 முட்டைன்னு கண்ணெல்லாம் எப்படி போகுது? 20 முட்டை. பட்டர் 1 கிலோ. இம்மா இவ்வளோ தின்னாலே கொலஸ்ட்ரால். 1 கிலோ பெரிய பெரிய பீஸ். வேற என்ன போடுவோம்? சீனி அது 1 கிலோ தான் இருக்கும். 1 கிலோ இவ்வளோ போட்டாச்சு. சொல்லுங்க. சீனி, பட்டர், முட்டை, வேற என்ன போடுது? மாவு, பேக்கிங் பவுடர் 4 ஸ்பூன். ஆனா சொல்லுங்க. ஆனா நீ எல்லாம் கிலோவா நிக்கலாம். நான் மட்டும் இல்லைன்னா பொங்கவே மாட்டீங்க. அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, நீ என்ன மாதிரி என்ன? நான் சும்மா பேக்கிங் பவுடர் மாதிரி அப்படின்னு கேக்குக்கு. ஐயோ பூச்சி மாதிரி தான். ஆனால் இந்த பூச்சி இல்லைன்னா மழையெல்லாம் என்ன பண்ண முடியாது, நொறுக்க முடியாது. இந்த பேக்கிங் பவுடர் போடலைன்னா கேக் என்ன செய்யாது? அது பாட்டு சப்பையாக கிடக்கும். அப்போ நீங்கள் சின்ன பகுதியாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் தான் இருக்கலாம், 1 டீஸ்பூன் தான் இருக்கலாம். உப்பு கொஞ்சம் தான் போடுவோம். 1 கிலோ மாவு, 1 கிலோ உப்பு போடலாமா? சாப்பிடவே முடியாது இல்லை? நாய் கூட சாப்பிடாது, மோந்துட்டு போயிடும். ஏன்னா ஒரு போடுற 1 கிலோ நானும் 1 கிலோவாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கவே நினைக்காதுங்க. சிலதெல்லாம் ஈக்குவலாக இருக்காது. நாங்கள் வந்து சில நேரம் அடையாளமே இல்லாமல் இருப்போம். பேச்சே இருக்காது, பேரே இருக்காது. அதில் கொஞ்சம் சிட்டிகை உப்பு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய கறிக்கு அதுதான் சுவையாக இருக்கும். ஆகவே நானும் நீங்களும் எந்த அளவு இருக்கிறோம் என்று அல்ல, எப்படிப்பட்டவர்களாக தேவன் என்னையும் உங்களை வைத்த என்னவா வச்சிருக்காரு. இதுல நீங்க இன்னைக்கு வீட்டில் போய் இந்த 4 பீல 1 பீ ஆயிருங்க. நான் ஒன்று ப்ரேயர்ல இருக்கணும். அதாவது ப்ரேயர் ப்ரொக்ளமேஷன் வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு விசுவாசி இது ரெண்டும் இல்லைன்னா அது விசுவாசி கிடையாது. அது விஷ ஊசி. அது என்ன ஊசி? விஷ ஊசி. திருச்சபைக்குள் யாராயினும் இந்த ஜெப ஊழியம் இல்லாமல் சுவிசேஷ ஊழியம் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பெயர் விஷ ஊசி. புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஏன் இதை ஆணித்தரமா சொல்றேன்னா, பரலோகம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பரலோகம் நாளைக்கு போய் விஜயா சொன்னான்னு வைங்களேன், எங்களுக்குன்னா சொல்லவே இல்லைன்னா இது இந்த ரெக்கார்டை போட்டு காட்டுவார். நீ மெரூன் கலர் டாப் போட்டு ஒயிட் கலர் ஷார்ட் போட்டுட்டு உட்கார்ந்துருந்த, அப்போ அந்த அம்மா 4 பீ சொன்னாங்க, உனக்கு அது கூட தெரியலையான்னு கேட்பாரு. எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நான் நீ காலையில் வந்து இதை சொன்னார் ஆண்டவர். என்னன்னா இல்லைன்னா அங்கேயும் வந்து உன்னை குறை சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லி இந்த போயிருப்போம். சரி, அனுராதபுரைக்கு தான் போகல, நான் புலனருவியாவது போயிருப்பேன். அது கூட வேணாம், வத்தலுக்கு இந்த ஜங்ஷனுக்காவது போயிருப்பேன். எங்கேயுமே நான் இறங்கி கீழே போகும்போது ரோட்ல இருந்து 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருப்பேன். ஏனென்றால் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனோ கண்டிப்பாக சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஏன்னா கொஞ்ச நாளில் கதவு அடைத்து விடும். கிருபையின் வாசல் அடைப்பட்டு போய்விடும். கிருபையின் வாசல் அடைப்படும் முன்னே நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். எனக்கு டைம் எல்லாம் வரட்டும், இப்போ முடியாது, பிள்ளையெல்லாம் பிறந்து கல்யாணம் ஆகி அதை ஸ்கூலுக்கு இல்லை கல்யாணம் ஆக முன்ன ஸ்கூலுக்கு அனுப்பி கல்யாணம் கட்டி கொடுத்து அதோட பேர பிள்ளையை பார்த்து அதோட பேரப்பிள்ளை பார்க்கும்போது கடைசியில் நீங்கள் குடுகுடு கிழவனாகி படிக்கட்டும் ஏற முடியாமல் அப்போ வந்து சொல்லாதீங்க சிஸ்டர் நாங்கள் உங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கிறேன்னு. சேர்க்கவே மாட்டேனே. இன்டர்வியூக்கு போனால் மட்டும் டாலாக இருக்கணும், அப்படி இருக்கணும். இன்டர்வியூவில் பார்த்துருக்கீங்க தானே? ஆமாம், என்ன கதை விடுறாங்க. இந்த இன்டர்வியூக்கு மட்டும் யாரெல்லாம் அனுப்புவாங்க? கண்ணு தெரியாதது, மூக்கு தெரியாதது, ஒன்றுமே தெரியாதது வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. முந்தைய அப்படி தான் செய்வாங்க. ஊழியத்துக்கு யார் தெரியுமா பாருவா? அந்த காலத்தில் ஏன்னா அந்த இந்தியாவிலலாம் நான் பார்த்துருக்கேன், பாயில் உட்காந்துருப்பாங்க. படுக்கிழவி. என்ன கிழவி? படுக்கிழவி தான் தெரியும்ல. கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. யாருமா அதுக்க எமிலியா கிரேஸ் மகளா அப்படியா வா அப்படி அவங்களெல்லாம் வீட்டிலேருந்து அனுப்பிடுவாங்க. போய் கோயிலில் போய் உட்காரு.
பாஸ்டர் கூட டீ காஃபி குடிச்சிட்டாங்க உட்காரு. அவங்க ஜெபம் தாங்க இன்னைக்கு. நான் ஒரு ஒரு இடத்த சொல்ல மாட்டேன். 84ல் நாங்கள் போகும்போது ஒரு மரம் வந்து சர்ச்சுக்குள்ளால இருக்கும். ஒரு குடிசை, ஒரு குடிசை சரியா. அந்த குடிசைக்குள்ள மரமும் வந்துடும், தென்னை மரம். வெட்ட முடியாதுல, எக்ஸ்பென்சிவ், நல்லா இருக்குன்னு அது இருக்கும். அங்கே தான் போயிட்டு பிரையனை வந்து 4 மாதம் அப்படி பாயில் போட்டுட்டு ஜெபம் பண்ணும்போது வயதானவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவருடைய ஆலயம் இருக்கிறதுலே நான் நினைக்கிற ஆசியாலேயே மிக பெரிய ஒரு ஆலயம். அப்போ அவங்க ஜெபித்ததை நான் பார்த்தேன். வயசு போனவங்கள வந்து ஜெபம் என்பது நம்மளோட மூச்சு மாதிரி இருக்கணும். மேல் மூச்சு கீழ் மூச்சு மாதிரி இருக்கணும். ஜெபம் இல்லை என்றால் மூச்சு கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவன் என்கிறவன் சொல்ல முடியாது, எனக்கு ஜெபிக்க முடியாது, நேரம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. அதுக்கென்று ஒரு நேரம் எடுக்க வேண்டும். நேரம் இல்லை என்று சொல்லவே கூடாது. ஏனென்றால் எல்லாருக்கும் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கீங்க. இங்க இருக்க எல்லாருமே தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஊர் கதையை கேட்கவே வேணாம். சில நேரங்களில் ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்க, தான் ஓடுறதுக்காக மற்றவங்க இடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. இடிச்சாலும் பரவாயில்ல, நொண்டினாலும் ஓடி நான் அதை அச்சீவ் பண்ணணும். ஒரு நாள் நீங்க நினைக்காதீங்க மற்றவங்க என்ன சொன்னா என்ன, நெருக்கம் இருக்கும். எனக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஊழியர் நீங்களாலும் பரவாயில்ல, 3 Pல இருக்குறீங்க. எனக்கு கொடுத்த ப்ரொக்ளமேஷன் இட் இஸ் நாட் ஈஸி. அதுவும் எங்கெங்கயோ அவர் சொல்லுவார் ஒரு இடத்துக்கு போன்னு, நான் விரும்புகிற இடத்துக்கு போக முடியாது. என்னை சிலர் கூப்பிடுவாங்க, டிக்கெட் போடுற வாங்கம்பாங்க, அங்கே போக வேணாம் பாரு. ஒரு இடத்துல கூப்பிடுவாங்க, டிக்கெட்டே போட மாட்டேன்பாங்க, அங்கே போகணும்னு சொல்லுவார். லேஸ் கிடையாது. ஆனால் அது என்ன செய்ய வேண்டும், நல்ல போராட்டம் போராடி. நானும் இப்போ இந்த கடைசி போன மாதத்தில் ஒரு சில இடங்களுக்கு உயர்ந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆண்டு போக சொன்னார், சுருப்பத்தில் எழுதி இருந்தது, அங்கே போகணுன்னு சொல்கிறாரு. பார்லிமெண்ட். சிலர் ஆண்டவர் இந்த சின்ன பிள்ளை மாதிரி சேர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு தான் டிங்க் சாலியெல்லாம் அப்படி தான். சின்ன வயசில் உட்கார்ந்த உடனே டிங்க்குமாங்க, என்னென்ன ட்ரிங்க் வேணும்னு. அப்போ தான் பசி வரும். நான் சொல்லுவேன், ஆண்டவரே அது ஊரில் இருக்கும் போதே சொல்லியிருக்கலாமே. பார்லிமெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. போங்க மெல்பர்னில் போய் உட்காந்துட்டு பார்லிமெண்ட் எங்கே இருக்குன்னு தேடுறேன். இப்போ கேன்பரானா அது பக்கத்தில் நினச்சிக்கிட்டேன். அது பார்த்தா அது ஃப்ளைட் எடுத்து போகணுமா. திருப்பி சொல்கிறேன், நீ போ, சிட்னிக்கு போ, அங்கே கேன்பரா பார்லிமெண்ட்டுக்கு போ. அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, இங்கேருந்தே ஜோம் பண்ணே. சரி, நாம இங்கேருந்து ஜோம் பண்ண, அதுதான் நான் இலங்கையிலேருந்து ஜெபிச்சிருக்கலாமே, நான் ஏன் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வரணும். அப்போ தான் அந்த போலீஸ் கதை ஏற்கனவே போலீஸ் ஜீப் எல்லாம் சொல்லுங்கள், போலீஸ் ஜீப். நானும் நீங்கள் என்ன ஜீப், போலீஸ் ஜீப். அங்கே சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான், சீட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பான் சரியா. ஆனால் ஜீப் வருது, போலீஸ் ஜீப் வருதுன்னு என்ன பண்ணுவான், எப்படி ஓடுவான், துண்டை காணும் ஓடுவானா இல்லையா. ஏன் அவன் வந்து அப்பவே ஓட வேண்டியது தானே. நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன், சொன்ன என்ன சொல்லுவான், தமசு வேட பலாகணியானவன் சொல்லுவானா இல்லையா. இது உதனே ராபோடேக்கு உதனே பட்டட்ட உத தமசுக்கு வேட பலாகணியானவா சொல்லுவானா இல்லையா. இது மட்டும் சிங்களத்தில் வருது, என்ன ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன், குடிக்கிறவங்களை பார்த்து ஓ வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பாங்க. அதே இது போலீஸ் ஆஃபீஸர் வந்து அப்படி சொல்லுவானா. அதான் ஏன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்றேன் இந்த கதைக்காக. ஆனால் நானும் நீங்களும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். நாங்கள் என்னத்தை சுமந்து கொண்டு வருகிறோம், அபிஷேகம். சொல்லுங்க, அனாயிண்டிங். பயங்கரமான அனாயிண்டிங். ஒவ்வொரு பேர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் நுகங்களை முறைக்கும், கட்டுகளை அறுக்கும். நான் போய்தான் ஆக வேண்டும். அந்த வழிகளிலே போகும் பொழுது அங்கே இருக்கிற ஈருளின் ஆதிக்கங்கள் ஓடும். அப்பதான் ஆண்டு சொன்னாரு, நீ போகும்போது பேயனா ஓடும். என்னது, அவன் முந்தி வந்து விசுவாசிகளே ஓடிடுவாங்க, நான் வந்தா. இப்போ தேங்க் காட் சிலர் ஓடட்டும், என்ன பண்ணுறது, வேற வழி கிடையாது. அது வந்து பேய் கிடையாது, அவங்க வேற விதம். ஆனால் நோய்ச்சிங்கோடு நீங்கள் போகும் பொழுது எனக்கு காட்டுவார் சிலர், அது ஓடுறதை நான் பார்ப்பேன். ஏனென்றால் அந்த அபிஷேகம், நீங்கள் சொல்லுகிற அபிஷேகம், அது சர்ச்சுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சும்மா சண்டே வந்தோம் திருப்பி போனோம், சண்டே வந்தோம், வேண்டாம். மாற்றுங்க. இந்த நவம்பரோட சண்டே சர்ச்காரங்க இருக்க வேண்டாம் ப்ளீஸ். எழுப்பி ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து ஜெபிங்க, புதன்கிழமை வந்து ஜெபிங்க, அல்லது வெளியில போங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, அல்லது நீங்களாவது வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்கன்னா 4 பாத்திரத்தை கழுவினாலும் பணத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுங்க. நான் அப்படி செஞ்சிருக்கேன், சமையல் பண்ணியிருக்கேன், வீடுகளை கூட்டி பெருக்கி இருக்கிறேன். ஏன், இந்த ஊழியத்துக்காக வேண்டி.
அதுக்கு வெட்கப்படவே தேவையில்லை. நாங்களாம் சண்டே ஸ்கூலில் இருக்கும்போது கொடுப்பாங்க 10% போட்டுட்டு ரவுண்ட் 5% 10% ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை ஃபில் பண்ணிட்டு வரணும். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தோட்டத்தில் புல்லு பிடுங்கும்பாங்க, 25 காசு தருவாங்க. அதில் 10 10 5ன்னு கோடு போட்டுருவாங்க. வேலை செய்வோம். அந்த 25%க்காக நான்லாம் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். இப்போ சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா அந்த டைமில் கொடுக்க கிடைச்சிது. ரைட்? ஸோ நானும் நீங்களும் ஆண்டவருக்காக ரோடு கூட்டுறதுக்கு கூட நானும் ரெடியாக இருந்தேன். ரோட்டை போய் கூட்டுனா எனக்கு ஒரு 100 ரூபாய் தரனானா காணிக்க கொண்டே கொடுக்க முடியும் ஊழியத்துக்கு. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வெட்கப்படவே கூடாது. ஏன்னா அவர் என்னை குறித்து பிதாவினிடத்தில் சொல்லும் பொழுது வெட்கப்படவே மாட்டார். அவர் வெட்கப்படவும் மாட்டார். அவர் ஒரு தடவை எனக்கு நான் சொல்லிட்டு இப்படி ரொம்ப பீத்திட்டீங்களே என்னை பற்றின்னு. எனக்கு சிலர் சொல்லுவார், பிள்ளைய நீ தொட்டுப்பார், பேய்கிட்டு சொல்லுவார், தொட்டுப்பார், அவர் எனக்காக நிற்பார். ரொம்ப நேரம் அப்படி நடந்துருக்குது. ஸோ பூச்சியாக அழைக்கப்பட்ட என்னையும் உங்களையும் ஒரு யந்திரமாக மாற்றி வைத்திருக்கிறார். அந்த யந்திரமாக மாற்றி வைத்து அது போய் சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது அது போய் தான் செய்ய வேண்டியது செய்யும். இது நமக்கு கிடைச்சிருக்கிறதான விஷன், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஏனியா இப்போ உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துல போய் நீ என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சாச்சு. ரைட்? அந்த இடத்துல நானும் நீங்களும் நினைக்கவே கூடாது என்னால் முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். சொல்லுங்க, ஆவியினாலே. ஆமா, என்னால முடியாது, என்னால முடியாதுதான். ஆனாலும் ஆவியினால் ஆகும், அவராலே முடியும். நான் சொல்றேன்ல, போய் நானும் ராஜேஷும் போய் பெட்டால அந்த காசு எடுக்க முடியாம தவிச்சது எனக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட என்னையை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு பார்லிமெண்ட்ல போய் ஜோப் விட்டு வாங்குறாரு. கார்டில் காசு எடுக்க தெரியாது. இப்போ நான் நினச்சிருக்கேன், சாலிகிட்ட சரி இவன்ட்ட சொல்லி தாடா எப்படா எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் எல்லா ஊரில் போய் நானே லக்கேஜ் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிடுறேன். அப்போ கேட்டாங்க, நான் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டேன். அதெல்லாம் தெரியுது. ஏன்னா ஒன்று என்ன பேர் அதில் கூட நேற்று முந்தின பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இதை எழுதணும். என்னுடைய பேர் மரகதம் டிஏ போடாமல் விடுச்சேன். எங்கேயாவது ஒரு பிழை விட்டுறது தான் செய்யறேன். அதுக்காக என்னை ஆண்டு பச்சிப்போ போட தெரியாத நீ என்னத்தை வேலை செய்யறேன்னு சொல்றாரா? இல்லை, அறிவே இல்லாமல் இருக்கலாம், கற்றுக்கொள்ள தெரியாமல் இருக்கலாம், நான் இங்கிலீஷ் வார்த்தை தெரியாமல் இருக்கலாம். ஒண்ணுமே கவலைப்படாது. நம்ம நானும் உங்க செட்டு தான், தெரியாது சில நேரம். ஆனா போனா போய் விடுவோம். ஏனென்றால் ஒரு பெரிய கூட்டம் காப்பாற்றப்படும்படியாக தான் அதை இப்போ சொல்றாரு. இப்போ என்னை கூட அனுப்பினது ஒரு பெரிய கூட்டம் காப்பாற்றப்படும்படியாக. ஸோ உங்களை கொண்டு அது தேவன் செய்வார். ஏனியா இப்போ இந்த கதையில் ஒரு காரியத்தை நான் சொல்ல வரேன். அது இந்த நாட்களில் நடக்கிற ஒரு சம்பவம். அதனால நானும் நீங்களும் அனுப்பப்பட்டவர்கள், நானும் நீங்களும் அதை செய்யத்தான் வேண்டும், அதை செய்யாமல் இருந்துடவே கூடாது. ரைட்? ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் ஜெபத்தில் இருக்கிற ஜெப ஊழியத்தில் உள்ளவர்கள் அல்லது நான் போடுறதான சில பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹார்வெஸ்டர்ஸில் இல்லாட்டி என்னது தெவோராவில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதோ நான் ஜப்பான்லேருந்து அதுதான் தெரியும். வீட்டில் போயிட்டு என்னத்தை கொங்கேங்கனாலும் ஒரு கோங்கும் தெரியாது, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. நான் கூட சொன்ன இது சொன்னால் உங்களுக்கு எல்லாம் புரியாதுன்னு நீ தான் அனுப்பிக்கிட்டே இருக்கு இல்லையா, படமாக அனுப்பிட்டு இருக்கேன்னா அதை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த கதை தெரியும், இந்த கதை என்னன்னு தெரியும். ஏனென்றால் நானும் நீங்களும் ஆவியானவரோடு ஓட வேண்டும். யாரோடு ஓட வேண்டும்? ஆவியானவரோடு ஓட வேண்டும், வார்த்தையோடு ஓட வேண்டும். வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதனோடு இணைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உலகம் ஓடுகிற மாதிரி ஓட முடியாது, உலகம் சொல்லுகிற மாதிரி சொல்ல முடியாது. ஏனென்றால் இருளில் இருந்தோம், வெளிச்சத்தில் இப்பொழுது இருக்கிறோம். அதுவும் நாங்கள் இருக்கிற சீசன் கடைசி காலத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறோம், பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் உணர்வீர்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு ஆவியிலே அது தெரிகிறது. எத்தனை பேர் பிரசவ வேதனை அடைகிறீர்கள். ஐயோ, திருச்சபையை காக்கப்பட வேண்டும். மணவாட்டி திருச்சபைக்காக இயேசு வருகிறார். ஆனால் இன்றைக்கு மணவாட்டி திருச்சபைக்குள்ளே யார் நுழைந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்ல போகிறேன். நாங்கள் எல்லாம் ஜாமக்காரர்கள். ஜாமக்காரர்கள் என்ன செய்வார்கள்? திறப்பில் நிற்பார்கள், ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள், காப்பாற்றிக் கொண்டிருப்பார்கள். ஜாமக்காரர்கள் என்றால் காவல்காரர். ஏன் காவல்காரனாய் நானும் நீங்கள் எழுதி இருக்கிறோம் என்றால் ஒரு வேடன் உள்ளே வந்து விட்டான். யாரு வேடன்? எதற்காக வருவான்? வேட்டையாடுவதற்காக. எதை வேட்டையாட வருவான்? நாங்கள் வளர்க்கிறதான எங்களுடைய ஆடுகளை வேட்டையாடும்படியாக, எங்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த அழகான அவருடைய மணவாட்டியை வேட்டையாடும்படியாக ஒரு வேடன் வந்திருக்கிறான். இந்த வேடன் புதுசு கிடையாது. இந்த ஹண்டர் புதுசு கிடையாது. இவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியில் இருந்தவன். எங்க?
ஆதியில் இருந்தவன். ஆதியில் மட்டுமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவும் இருந்தவன், பரலோகத்தில் இருந்தவன். அவன் அழகானவன், ஞானம் உள்ளவன், அழகான பாடல் பாடல் குழுவில தலைவன். ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து அழிவதற்கு எரிஞ்சு அதாவது எரிந்து கரைந்து போகிறது, அது ஒரு மாதிரி வேற மாதிரி மாறுவதற்கு முன் அவன் அழகாய்த்தான் இருந்தான், அதிகாரம் உள்ளவனாய் இருந்தான். ஆனால் இன்றைக்கு அவன் வேட்டைக்காரனாய் வந்திருக்கிறான். எதை வேட்டையாடும்படி என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவைகளை வேட்டையாடும்படி வந்திருக்கிறான். வேற எதுவுமே அவனுக்கு தெரியல. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர் இருக்கிறாங்கல்ல, அவர்களை வேட்டையாடும்படி வந்திருக்கிற ஒரு வேட்டைக்காரன். அந்த வேட்டைக்காரன் யார் என்று தெரிந்து கொண்டோம் என்றால் மிக கவனமாக இருப்போம். நானும் நீங்களும் எங்கள் குடும்பமும் காக்கப்படுவார்கள், காக்கப்பட வேண்டும். ஓகே, இந்த வேட்டைக்காரன் இருந்த காலங்கள் எக்ஸாக்ட்லி எனக்கு சொல்ல தெரியாட்டாலும் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் இவனுடைய லைஃப் ஆரம்பிக்கப்படுகிறது. சரியா? இவன் அதுக்கு முன்பதாக நாங்கள் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை ஒருக்க வாசித்து விடுவோம். அப்போ உங்களுக்கு இதுவும் அதுவும் நல்ல கரெக்டாக வரும். அதாவது நான் ஆதியாகமத்தில் தான் சொல்ல போகிறேன். ஆனால் ஆதியாகமத்தில் சொல்கிறதுக்கு முன்னே வெளிப்படுத்தின விசேஷம் அதுதான் எண்டில் முடிவாக இருக்குது. அதில் வந்து அங்கே இப்போ 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம். ரைட்? இப்போ ஆதியாகமத்திலே இருந்த வேட்டைக்காரன், அந்த வேட்டைக்காரன் யாருன்னு சொல்லுவேன். இங்கே அவனுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மிருகம், பீஸ்ட். என்னது? பீஸ்ட், ஒரு மிருகம். அவன் எழுப்பியிருக்கிறான். அவனுக்கு 2வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பலத்தையும் அதிகாரத்தையும் தன் சிங்காசனத்தையும் எடுத்து, அவனுடைய சிங்காசனம் வந்து நல்ல சிங்காசனம் கிடையாது, ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் சொல்லுகிறது, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் கொடுக்கப்பட்டது. இப்ப அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தூஷணத்தை பேசும் வாய். அந்த பெருமையானவர்களை பேசும் வாய் எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறான் அந்த மிருகத்துக்கு. இப்போ அந்த மிருகம் எங்கே இருக்கிறது, எந்த ஊர்ல இருக்கிறது, அந்த ஊருக்கு நாங்க போறதா, அந்த ஊரு அந்த அந்த மிருகம் தேடி வரதை பார்க்க போறோம். ரைட்? ஓகே. இப்போ ஆதியாகமத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொடுங்க. வீட்டில் நீங்க போய் வாசிக்கணும். ரைட்? நான் இதை முழுசா சொன்னேன்னா நீங்க 1 மணி வரை இங்கே தான் இருக்கணும். ரைட்? ஏன்னா இதெல்லாம் நம்ம சும்மா டப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம வந்து பரிசுத்த மணவாட்டி திருச்சபை, மணவாட்டி ஆயத்தமாகணும். இது என்ன நடக்குதுன்னா, மணவாட்டி ஆயத்தப்படுறதை விட்டுட்டு ஊர்ல எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு அங்க சுத்தி இங்க சுத்திட்டு வந்துட்டு கடைசியில் மணவாட்டியினுடைய வஸ்திரத்தை உடுத்தாமல் இருந்தால் அவர் வரும் பொழுது கைவிடப்பட்டு விடுவோம். அதனால ரெவலேஷனை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். யாரோ படிச்சு கொடுக்குறாங்களா, உங்க விடுவோம் இங்க விடுவோம் ஓடவே வேண்டாம். ஏனென்றால் இன்று நிறைய உபதேசம், பயங்கர உபதேசங்கள் வந்துருச்சு. உங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க நுணுக்கமா பார்த்தார்களே ஒரு வார்த்தை, நிறைய பைபிள். இப்ப நான் என்கிட்ட ஒரு பைபிள் தானே இருக்கு என் கையில. ஆனால் ஃபோனை நீங்கள் எடுத்தீங்கன்னா 1008 பைபிள் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு பைபிள் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அது தமிழ் பைபிள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் இயேசு கிறிஸ்து பலியானார்ன்றது இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு மகா பயங்கரமான காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேதாகம காலங்களிலே இப்போ. அதனால நானும் நீங்களும் விழிப்பாக இருக்க வேணும். ஏனியம் இப்போ நம்ம வந்து ஆதியாகமத்தில் வந்தீங்கன்னா அங்கேயும் ஒருவன் இருந்தான். அவன் வந்து ஒரு வேட்டைக்காரன். அவன் எப்படிப்பட்ட வேட்டைக்காரன் என்று சொல்லப்படுகிறது என்றால் பலத்த வேட்டைக்காரன். சும்மா வேட்டைக்காரன் கிடையாது, பயங்கரமான பலத்த வேட்டைக்காரன். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக நிம்ரோத் என்று சொல் வந்தது. அப்போ நிம்ரோத் என்கிறது வந்து பலத்த வேட்டைக்காரன். இந்த நிம்ரோத்துடைய பேர் என்ன? பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எதிர்ப்பவன். என்னது? கர்த்தருக்கு விரோதமா நின்னால, அதாவது கர்த்தர் நிற்கிறாரு, அதுக்கு விரோதமா இங்க இருந்து ஈட்டியை எடுத்து ஒரு படம் கூட எங்கிட்ட இருக்கும். நாங்கள் நினைக்கிறேன் இந்த நிம்ரோத்துடைய என்னுடைய இந்த புக்ல எழுதின பிக்சர்ஸ் இருந்தால் போட்டு விடுங்க. அப்போ அந்த நிம்ரோத் வந்து எதிர்ப்பவன், கர்த்தருக்கு எதிராக போரிடுபவன். அவன் யார்? அவனுடைய அர்த்தம் என்னது? கர்த்தருக்கு எதிராக போரிடுகிற அந்த வேடன். அடுத்ததாக அவனுடைய பேருடைய அர்த்தம் என்னவென்றால் தனது பெயருக்காக பெருமைப்பட விரும்புகிறவன். தன் பெயர் வரணும். இந்த பாபிலோனை கட்டினவன் வந்து யாரு பேர் என்னது? நெபுகத்நேச்சார் என்ன சொல்றாரு? நான் கட்டின பாபிலோன். அப்போ நல்ல கவனிங்க. இப்ப அந்த வேடன் வந்துட்டான். சரியா? அந்த வேடனுடைய பேர் தான் நிம்ரோத். இந்த நிம்ரோத் என்கிற வேடன் ஒரு வேடனாய் வந்தான். அதுக்கு பிறகு வேறு 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 ரூபமாய் வந்தான். இப்போ மிருகம் என்கிற பெயர். ஆனால் அந்த மிருகம் எங்கே
இங்கே இருக்கிறான். அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த இந்த நிம்ரோத் இருக்கிற நிலவா நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் நினைக்க வேணாம், நமக்கு வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, வீட்டில் போனால் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இது இந்த எஜுகேஷன் தெரியணும், இந்த அறிவு இருக்கணும். இல்லைன்னா நாங்கள் ஏமாந்துருவோம். அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லைன்னா நானும் 2 தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம். பட் இதில் அறிவு உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே சொல்லுங்க பார்க்கலாம், நிம்ரோதுங்கிற பேருடைய அர்த்தம் என்னது? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் இது ஒரு டீச்சிங். நீங்க உள்ளுக்குள்ள நீங்க பேசினா உங்களுக்கு அது ஞாபகத்துல வரும். எதிர்ப்பவன். யாரை எதிர்ப்பவன்? கர்த்தருக்கு விரோதமாக நிற்பவன். அப்போ இவன் அப்படி இருந்து அவனுடைய கதை வேற. சரியா? அதை நீங்க பிறகு ஒரு நாளைக்கு நாங்க படிப்போம். அந்த நிம்ரோத் என்கிறவன் அவன் என்ன பண்ணுவான், தாயையே திருமணம் பண்ணி அவனுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். அது ஏதோ ஒரு பேர் வச்சு அது வேற கதை. அதை நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. அவன் லேசுப்பட்ட ஆசாமி கிடையாது. ஓகே, அவன் செத்த பிறகு அவனுக்கு ஒரு பேர் வந்தது. என்னன்னா நினூர்தான்னு. அது பெருச பேரை பத்தி யோசிக்க வேணாம். அவனை தெய்வமாக்கிட்டாங்க. அப்புறம் இந்த வேடன் இருக்கிறாரு அல்லவா, இந்த நிம்ரோத் இருக்கிறாரு, செத்த பிறகு அவனை ஒரு கடவுளாக்கிட்டாங்க, தெய்வமாக கூறப்படுகிறார்கள். அப்போ என்ன திரும்ப சொன்னாங்களா, மனித பெருமை. என்னது? மனித பெருமை. அடுத்ததாக அவனுக்கு திருப்பியும் கத்தருக்கு எதிரான சுய நம்பிக்கை. அவன் வார்த்தையை நம்புறதுல சுய நம்பிக்கை. இதை நல்லா கவனம் வச்சுக்கணும். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சுய நம்பிக்கை இப்ப எப்படி உள்ள நுழைஞ்சிருக்கு நான் சொல்றேன். ரைட்? அப்ப இவனுக்கு மனித வல்லமையின் சின்னம். இவனுக்கு என்ன பேரா? மனித வல்லமை. அப்போ அவன் அங்க ஆதியாகத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தான்? வேட்டைக்காரன், பலத்த வேட்டைக்காரன். அப்போ இப்போ அவனுக்கு சின்னம் என்னன்னா, அதுக்கு நிறைய இருக்குன்னு வைங்களேன். மனித வல்லமையின் சின்னம். சரியா? அடுத்ததாக அவனுக்கு ஒரு ஆயுதம். அப்போ அவன் ஈட்டி, வேட்டைக்கு அம்பு ஈட்டி வச்சிருந்தான். ஷரூர் அப்படிங்கிற ஒரு ஆயுதம், அது அதிசய ஆயுதம். அடுத்தது அந்த ஆயுதம் அந்த காலத்துல, அது நான் சொன்ன பூர்வீக புராண காலத்துல உள்ள கதையாக அமைக்கப்பட்டிருந்தாலும், கதை என்று நாங்கள் விட்டுவிட முடியாது. அதுக்குள்ளே பிசாசு நுழைஞ்சி அதை கொண்டு வந்திருக்கிறான். என்னன்னா, அந்த ஆயுதம் பேசுமா. அங்க போய் நின்னாங்கன்னா அந்த ஆயுதம் அவர்களோட பேசும். அதாவது அந்த ஆயுதம் அவர்களுக்கு நியாயத்தை கொண்டு வரும், நீதியை கொண்டு வரும் என்று அந்த நாட்களிலே அவர்கள் அதை வணங்கினார்களாம். சரியா? அப்ப அது என்னன்னா, சொல் என்று அந்த ஆயுதம் பேசுமா. அதை ஓடி போய் குத்துதுன்னு வைங்களேன், அது செயல். ஒரு ஆள் அநீதி செஞ்சுட்டான்னா அது போய் இந்த ஆயுதத்தால சின்ன ஒரு குத்துற மாதிரி குத்துனோன்னு அது போய் குத்தும், செயல். அப்போ இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க, இது எப்படி எடுத்தாங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட்? நல்ல கவனிங்க. இன்றைக்கு இந்த வேடன், ரைட், இந்த மிருகம் அல்லது இந்த நிம்ரோத் என்கிற கேரக்டர் பெருமையை பேசுகிறவன். அவனுக்கு புகழ் வேண்டும், எல்லாத்துலயும் புகழ் வேண்டும், என்ன செஞ்சாலும் புகழ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுகிறவன். சொல்லுவானே, அந்த ஒரு மாதிரி கிளி பிடிச்சிருக்கோன்னு அந்த மாதிரி பேராசை. அவனுடைய பேராசை எல்லாம் என்னன்னா, என் பெயர் வரணும், முதலாவது என் பெயர் எல்லா இடத்துலையும் பேசப்படணும், என்ன எல்லாரும் வணங்கணும், நான் என்னுடையது, சுய நம்பிக்கை, என்னால் முடியும் என்கிறதான கேரக்டர் உடையவன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைஞ்சான். தப்புன்னு பெருசா வரல. எப்படி ஒரு பூச்சி நம்மளை பூச்சியா எடுத்து ஒரு புல்டோசரா மாத்தினார் அல்லவா, இவன் என்ன செய்தான், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து. எப்ப முதலாவது அவன் எங்கே நுழைந்தான்? ஏதேன் தோட்டத்தில் நுழைஞ்சு என்ன சொன்னா, நீங்கள் தேவர்களை போலாவீர்கள், உங்க கண்ணெல்லாம் திறந்தா நீங்கள் தேவர்களை போலாவீர்கள், நீங்க இப்படி பண்ணுவீங்க சொன்னா நுழைஞ்சாங்க. பிறகு பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது நாங்கள் நினைக்கிறது தடைப்படாது. அவங்க எப்படி என்னதான் என் எண்ணம், மைண்ட். ரைட்? இப்போ இவன் எங்க நுழைஞ்சிருக்கான, சரீரத்துல நுழையல, ஆவியில நுழையல, ஆனா மைண்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறான். மனம், சிந்தை, எண்ணம், கான்சியஸ் சொல்றோம்ல, மனதுக்குள் நுழைஞ்சிட்டான். மூணு இருக்குல்ல, நம்மள 3 கூறு இருக்குல்ல. என்ன கூறு? ஆவி, ஆத்மா, சரீரம், ஸ்பிரிட், சோல், பாடியில் இருக்குல்ல. இவன் இந்த சோலுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டான். அவன்ல ஏவாள் அவள் பாவமே பண்ணல. ஆனா அவளோட பாவம் எங்க தெரியுமா, எடுத்து பிடுங்கி சாப்பிடல. பிடுங்கி சாப்பிட முன்ன அவளுடைய பாவம் எங்க உருவாச்சு தெரியுமா? மைண்ட்ல. எப்படி? பார்த்தா நல்லா இருக்கும், சுவையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், நான் மைண்ட்ல நினைச்சிட்டான். நினைச்சு அங்கே என்ன ஆயிடுச்சு, இப்ப கேப்சர் பண்ணிட்டாங்க. சத்துரு கேப்சர் பண்ணி அப்புறம் தான் சாப்பிட்றா. பிரிவு உண்டாகிறது பரலோகத்திலிருந்து. இன்றைக்கு அதே சிஸ்டத்தை தான் கொண்டு என்ன இதுல என்ன சொல்லியிருக்கேன்னு, அவனுடைய பேருடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு எதிரான சுய நம்பிக்கை. கர்த்தருக்கு எதிரானது என்றால் வார்த்தைக்கு எதிராக.
ஜீவ வார்த்தைக்கு எதிராக இன்றைக்கு முழு உலகத்துக்குள்ள போயிடுச்சு. எப்படி என்றால் அதை தான் இன்று மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று கொண்டாந்துருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நமக்கு அதாவது ஆதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது தான் விசுவாச அறிக்கை. என்னது இருக்கா இல்லையா? அடுத்தது என்மேல் என்ன இருக்கிறது? அபிஷேகம். அதை தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த வேர்ட் தானே நம்ம சொல்லியிருக்கிறோம். எனக்கு தெரியும் ஒரு 50 வருஷமா எங்கேயாவது என்னது மோட்டிவேஷனல் ஸ்கூல் எங்க ஸ்கூல்ல வந்து டீச் பண்ணியிருக்கிறாங்களா? நம்ம காலேஜில் படிக்கிற நேரம் டீச் பண்ணியிருக்கிறாங்களா? மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லுவாங்க படி, இல்லைன்னா உனக்கு உத. என்னது? ஆமா, மணலை போட்டு முட்டு போட்டு வச்சிருப்பாங்க. பெரம்புல அடிக்கும் போது இப்படின்றோம், பின்னுக்கு அடிச்சாங்கன்னா இப்படின்றோம், இப்படி அடிக்கும் போது இப்படின்றோம். அப்படி பண்றதுனாலே 4 அடி எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஸ்கூல்ல. இன்னைக்கு அடிச்சா யார் உள்ள போகணும்? டீச்சர் உள்ள போகணும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து இவனுடைய மெயின் இவன் இதை என்னத்தை கொண்டு வருகிறான் என்றால் தனிமைப்படுத்துவது. என்னது? தனிமைப்படுத்துவது. பாபேல்ல என்ன கொண்டு வந்தான்? எல்லாம் ஒரே இடத்துல இருப்போம் என்று ஒரு கோபுரத்தை கட்டினான். அதெல்லாம் ஆதியாகமம் 11 செய்தான். இப்போ என்ன பண்றானா, ஒன்றாயிருக்கிற எல்லாரையும் தனிமைப்படுத்துகிறான். தனித்தனியாக, ஒரே வீட்டில் இருந்தா கூட தனித்தனியாக. ரைட்? அது நல்லது. இன்னொன்று மன உளைச்சல். என்னது? மன உளைச்சல். எனக்கும் உங்களுக்கும், அதாவது எங்க அம்மா எல்லாம் இருக்கிற நேரம் மன உளைச்சல்ங்கிற வார்த்தை சொன்னதே கிடையாது. யாராவது எங்க வீட்டில் சொல்லியிருக்காங்களா டிப்ரெஸ்ஸா இருக்கிறேன்னு? நீங்க யாராவது சொல்லியிருக்கீங்களா? நம்ம யாராவது சொல்லியிருக்கிறோமா? இன்னொன்று என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெஸ். யாராவது சொல்லியிருக்கோம்? அம்மா யாராவது? எங்க அம்மா, எங்களுக்கு நாங்கள் 10 பிள்ளைகள், விறகு அடுப்பு தான், அம்மியில தான் அரைக்கணும். ஒரு 10 பேருக்கு இடியப்ப செய்யணும்னா இப்போ பாருங்கன்னா எல்லாமே இதாக இருக்குது. ஆன்லைனில் ஒரு லைனும் கிடையாது. இடின்னு இடிக்கணும். அப்படி தான் இருந்தோம். அம்மா என்னைக்காவது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, லீவ் மீ அலோன், ஐ நீட் a ஸ்பேஸ் அப்படின்னு ஓரமாக உட்காந்தாங்களா? இல்லை, கேட்குறேன். எங்கள் அம்மாலாம் ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்ஸில் சொன்னதே கிடையாது. ஏய் மண்டை வலிக்குதுடா உன்னால அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. தண்டை வலிக்குதுடாம்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை இருக்கவே இல்லை. அடுத்தது நாங்கள் வந்து எங்களை தனியாக என்னைக்காவது படுக்க வச்சிருக்காங்களா? ஐயோ, அப்படியே ஒரு போடுவாங்க ஒரு மெத்தேட். ஏன்னா எங்களுக்கு நிறைய பெட் இருக்குல்ல, நாங்கள் படுக்கிறோம். அப்படியே இங்கே போட்டாங்கன்னா 6 பேர் இங்கே போடுவாங்க, அங்கே 6 பேர், அங்கே சண்டை. என் பெட்ஷீட் அவன் இழுப்பான், அவன் பெட்ஷீட் இவன் இழுப்பங்கிட்டு இழுக்கிறது மேலே, நீ இழுக்காத. அந்த குளிருக்குள்ள நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டு அடியும் வாங்குவோம். அடி வாங்குறதுல நாங்கள்லாம் கெட்டி ஒரே ரூம்ல தான், அவ்வளோ பேர் ஒரு ரூம்ல தான், 10 பேர் ஒரே ரூம்ல தான். ஆனால் அரசாங்கம் கொண்டு வந்தது என்னது? 6 வயசு 7 பிறந்த உடனே என்ன செய்யணும்? பிள்ளைய தனியாக வச்சிடணும். என்னது? ஆமாம், தனியாக வச்சிடணும். தனியாக வச்சுட்டு அம்மா அப்பா தனியாக இருந்து நல்லா ஜாலியாக இருக்கணும். அந்த பிள்ளைங்க தனியாக இருக்கணும். அந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்குன்னு இந்த நிம்ரத் வந்து நல்ல ஒரு கட்டிப்பிடி. சொல்லுங்க எல்லாரும், கட்டிப்பிடி சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து யாராவது கட்டி பிடிச்சிடாதீங்க. தப்பாலாம் இருந்தாங்கன்னா ஒன்றும் எனக்கு ஐயோ பிரதர் இருக்குதான் எப்படி கட்டி பிடிக்கிறது? கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு டெடிபியார். என்னது? ஆமாம், அந்த டெடிபியாரையே கட்டி பிடிச்சி வளர்ந்தா அதுக்குள்ள மிருக குணம் வருமா இல்லையா? அம்மா அப்பாவை கட்டி பிடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா வேலை 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 வேலை. அதனால கட்டி பிடிச்சதெல்லாம் யார? டெடிபியார். அந்த டெடிபியாரை கட்டி பிடிச்ச உடனே இந்த பிசினஸ்காரங்க இருக்காங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது டெடியை கட்டி பிடிக்குது, அப்புறம் டொடி கிடி கட்டி காட்டுன்னு அது இது கொண்டு வந்து இப்போ கொண்டாந்து வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ வந்து இப்போ ஒரு அந்த பல்லு வச்சுக்கிட்டு பனி உண்டு. அது பாருங்களேன், அது பல்லு மட்டும் இருக்கும். அதை கட்டி பிடிப்பேன். டெடினாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இல்லை? அதுக்கு என்ன பேரு? அது லபுகிரியா, லாபுபு. லாபுபு கட்டிப்படி லாபுபு. நரி பல்லு ஒன்று வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய எனக்கு தெரியாத விஷயங்கள் 1-2 தான் தெரியுது. இப்போ அதை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. கட்டிப்பிடி கதை முடிச்சு போச்சா? இப்போ இவங்க வளர்றாங்களா? இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு? இது உணர்வு இல்லை, அன்பு இல்லை. ஏன்னா அம்மா அப்பாவை கட்டி பிடிக்கிறதுக்கு எப்போ திரும்ப கட்டி பிடிப்பாங்க? மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே. எங்கள் அம்மாக்கெல்லாம் இருந்துச்சா? நாங்கள் என்னைக்காவது பொக்கே கொடுத்துருக்குறோமா? நானும் ஒரு நாள் கூட எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன். சாலி கொடுப்பான். ஒரு ரோட்டில் இருக்க புல் பட்டை எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து இப்படி கொடுப்பான். அது அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அந்த காலத்துலேருந்து.
எங்கேயாவது பூ கண்ட ரோட்ல அதை அப்படியே பிடிச்சிட்டு கொண்டாந்து கொடுத்துருவான். இப்போ ஒரு சிஸ்டம் என்னது, அது அடுத்த வியாபாரம். பர்த்டேனா பர்த்டே கார்டு, பொக்கே, ஒரு பார்ட்டி, அவ்வளோதான். வருஷத்துக்கு ஒருக்கா கூட தாய் தகப்பன்னு பார்க்க முடியாது. பிஸ்னஸுடைய தந்திரம் தப்புன்னு வரலங்க. சின்னதுலேருந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னவே டெடியை கொண்டாந்து அதை கொடுத்து இதை கொடுத்து தனியா எல்லாருக்கும் தனி ஃப்ரீடம். சொல்லுங்க எல்லாரும், ஃப்ரீடம் எனக்கு வேணும். என்ன செஞ்சுட்டா, எனக்கு ஃப்ரீடம் வேணும், 13 வயசுல நீ ஃப்ரீடம் போ. அந்த ஃப்ரீடத்தை ரூம்ல கொடுத்துட்டாங்களா. பிறகு 18 வயசானோட, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாதுல்ல, 18 வயசானோட பிள்ளை வீட்டை விட்டு போயிடணும். போகலன்னு எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயோ ப்ரே ஃபார் மை சன் இஸ் நாட் கோயிங். என்னன்னு கேட்டா 18 வயசான வீட்டை விட்டு போயிடணுமா, துரத்திடுவாங்க. ஏன்னா தனியா போ. நாங்க என்னன்னா 18 வயசுக்கு எங்கடா இருக்கிற, சீக்கிரம் போட வீட்டுக்கு நாங்க கூப்பிடுவோம். அவங்க 18 வயசானோடனே அவுட். எதுக்குன்னா நீனே போய் நீனே வேலை செஞ்சு நீனே படிச்சு நீனே பட்டம் வாங்கி நீனே பொண்ணை பார்த்து, அது பொண்ணு எப்படி பார்க்கறதுன்னா இவளோட ஒரு வாரம் இருந்து பாரு, அது சரியா அவுட். ரெண்டாவது அவளுடைய குடும்பம் நடத்தி பாரு, அவளோட சரியில்லை, அப்படியே நீ படுத்தி கரெக்டாக நல்ல குடும்பம் நடத்தக்கூடிய உன்னோட இருப்பின்னா அது குடும்பம் நடத்தின உடனே போயிடும். இப்படி இதுதான் சிஸ்டம். அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ பிள்ளைகள்லாம் போயிட்டாங்கல்ல, இப்போ இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஊர்ல இருக்க நாயெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு மை ஸ்வீட்டி குஞ்சு அண்ட் ஆலி ஐயோ கேர்ள் கட்ட நாயோட அலைகிறாங்க. நாய்க்கு முத்தம், அது நாயா அது நாக்க முத்தம் கொடுக்குது, நாயோட படுக்கிறது நாயோடே தான். பிள்ளை நாயா ரோட்ல அலைகிறான். அவன் வீதி வீதியா வீடு வீடா நாய அலைகிறான். பிள்ளை ரோட்ல இருக்க நாயை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இருக்கிறதுமா இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பயங்கரம் தெரியுமா. பிள்ளைக்கு வீட்டுக்கு வர இஷ்டம் இல்லை. அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் வர்ற வேகத்துல ரூம் அடைச்சாங்கன்னா வெளியில வரவே மாட்டாங்க, பார்க்கவே இல்லை. நிம்ரோத் வேட்டைக்காரன் எப்படி நுழைந்து விட்டான் என்றால், மிருகம், அந்த மிருகத்துக்கு பெயர் தான் மீடியா. என்னது? மீடியா. அதுதான் அந்த மிருகம். எத்தனை பேர் மிருகத்தை வச்சுட்டு இருக்கிறோம்? இந்த மிருகம் இல்லைன்னா வாழ முடியாது. இதுதான் அந்த மிருகம். இதுதான் இந்த நிம்ரோத். இவன் அந்த வேட்டைக்காரன். என்ன செஞ்சிடறான், உலகத்தையே இதுக்குள்ள வச்சுட்டு குடும்பத்தை தனியாக்கிடுறான். சிலர்லாம் வேலைக்கு போய் வேலை செஞ்சு 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 வீட்டுக்கு வருவாங்க, மனைவி வேலைக்கு போயிட்டு வருவான், புருஷன் பேசுவாருன்னு பார்த்தா வந்த உடனே மிருகத்தை எடுத்துருவார். மிருகத்தோட டக்கடா 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 டக்கடான்னு அப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியது. மிருகத்தோட எப்படி மிருகமும் பேசி. நான் சொன்னேன்ல, அந்த அந்த பூர்வ காலத்தில் 3000-4000 வருஷத்துக்கு முன்பதாக அவர்கள் ஒரு ஆயுதத்தை வைத்திருந்தார்களாம். அந்த ஆயுதம் பேசுமா, பேசும். இது இன்னைக்கு நிறைய பேரை பைத்தியக்காரங்களாக்கி வச்சிருக்காங்க. அநேக வாலிபர்கள் மருந்து இல்லாம தூங்க முடியாது. அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி வைத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? இதுதான். இப்போ இது வேற பேசுதாமே, ஐயா அது வேற பேசுதாமே. அதை பற்றி கொஞ்சம் இன்னும் தெரியாது எனக்கு. அது நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்குது. எனக்கு ஜூட் தான் அது சொல்லி கொடுத்தான். என்ன வேணாலும் இப்போ பெரியம்மா அங்கங்கே அலையாதீங்க, அது போடுங்கன்னு போட்டு கொடுத்தான். எனக்கும் பயமாக இருந்துச்சு, இதோட பேச போய் இது வேற எதையாவது பேசி நம்ம எங்கேயாவது கொண்டு போயிடுச்சுதுன்னா. அப்போ வசனங்கள் எடுத்து அது வசனம் எடுத்து கொடுக்குது. அப்போ ஆவியானவர் தேவையில்லையே. நான் பார்த்தேன், ஐயோ நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு நான் அன்னைக்கு மாதிரியே எச்ச தொட்டு தொட்டு தேடி தேடி நான் தேடி பார்த்து இது மணிக்கணக்காக தேட வேண்டும். இது அப்படி கிடையாது. தட்டுன உடனே உனக்கு வேறு ஏதாவது தேவையா, நான் உனக்கு இப்படி செய்து தரவா, நான் உனக்கு அப்படி அது சொல்லுது பாருங்க. நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? ஒரு பாட்டை எழுதி கொடுங்கன்னு 1.5 வருஷமா என்ன எழுதி கொடுக்கல. நேரம் இல்லைங்கிறீங்க. எவ்வளவு பயங்கரம். இதை நாங்கள் ஒரு விளையாட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இவனுடைய வேலை என்ன தெரியுமா? தனிமைப்படுத்தி தேவனுடைய அழகான தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷியும் இருக்கிறீர்கள் அல்லவா, நம்மை பைத்தியக்காரனாக்கி நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாதபடிக்கு, இனிமேல் இது இல்லைன்னா வாழவே முடியாது, இது ஒரு அடிக்ஷன் ஆக்கி, எப்படி கஞ்சா இல்லைன்னா முடியாதுன்னு சொல்றானோ அது மாதிரி இது இல்லைன்னா முடியாது, இதை ஒரு நாள் ஓரம் கட்டி வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அடிமையாக்கி வைத்திருப்பான். நானும் நீங்களும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும். அதுக்காக ஃபோனை தூக்கி வீசுங்கன்னு நான் சொல்லலை. ஃபோனை தூக்கி வீச வேண்டாம், இருக்கணும் அது. ஆனால் அதில் என்ன எடுத்து வச்சிருக்கிறேன்?
எனக்கு தேவையானது மட்டுமா? இதில் நான் ஏதாவது நன்மையான காரியத்தை செய்கிறேனா? வந்துக்கிட்டு இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா இருக்கும். வேணான்னு சொல்லிட வேண்டியதான். நாட் நவ் அப்படிலாம் வரும்ல, நாட் நவ். எனக்கும் சிலர் தெரியாது, கேட்பேன். என்னமோ கேட்குறான், நேற்று கூட கேட்டேன். என்னமோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறான் சாலி, என்ன பண்ணுறதுன்னா, இல்லை வேணான்னு சொல்லிடுங்க. நமக்கு தெரியாது என்ன கேட்குறாங்க. எஸ்ன்னு சொன்னோன்னா வேறு மாதிரி போயிடும். அப்புறம் அவனை வெளியில் வரட்டுறதுக்குள்ளே படாத பாடு. ஒரு நாள் நான் ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு, அதில் நீங்கள் பார்க்கலாம். என்னொன்னா பார்த்து அது கொண்டு போகுது, எங்கேயோ கொண்டு போயிட்டு திருப்பி எனக்கு வர முடியல. யோசிச்சது என்ன, அன்னையிலேருந்து யாராவது வயிறெல்லாம் சுருங்கும்படியாக மாத்திரம்னா பார்க்கவே மாட்டேன். ஐயோ நீ உன் வயிறை வச்சுக்கோ, நான் என் வயிறை வச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே போனேன், அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே எங்கேயோ கூட்டு போயிடும். அப்புறம் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கே தெரியாமல் தவிச்சிட்டு இருப்போம். இன்றைக்கி நிறைய பேர் இதில் மாட்டி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு, நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள், ஊழியக்காரருடைய பிள்ளைகள் மிகவும் துக்கமாக இருக்கிறது என்னென்னா, இதை விட்டு அவங்களுக்கு வெளியிலேயே வர முடியல. சர்ச்சுக்கே வர மாட்டாங்க, ரூமை விட்டு கதவை வெளியிலே திறக்க மாட்டாங்க. ஏனென்றால் அதோட, அதாவது இப்போ வீடுகளில் சில இடங்களுக்கு நான் ஜெபிக்க போகும்போது அவருடைய அறைகளில் என்ன திரும்ப போட்டிருப்பாங்க, விச், அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஆல் செயின்ஸ் டேன்னு நேற்றுனா, ஆல் செயின்ஸ் டே சகல பரிசுத்தவான்களின் தினம் தானே. அந்த பரிசுத்தவான்களின் தினத்தையாவது சும்மா விட்டானா? அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ பேயோட கூட்டம். இது பரிசுத்தவான்களுக்காகத்தானே நினைவு ஆல் செயின்ஸ் டே. இப்போ ஆல் அலோவின் என்னது, பேய். முன்ன எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல பேயை போட்டு வச்சிருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இப்போ பேய் இருக்கு, அப்படியே எல்லாம் டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் மாதிரி ரோடெல்லாம் இருக்கு. என்னன்னா அதை கூப்பிடுறாங்க. ஒரு பிள்ளை போட்டிருக்கா, விச் ஐ லவ் யூ. சூனியக்காரி இப்பொழுது அவர்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. கிறிஸ்தவ வீடுகள் இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு அது சூனியக்காரின்னா நீங்க நினைக்க வேணா நகலாம் நீட்டமா வச்சு பல்லலாம், அது கிடையாது. அழகான சூனியக்காரி. இப்ப அழகா வந்துட்டாவ. அநேகர் அதில் அடிமையாகி அதோட பேசுறது. எத்தனை பேர் தற்கொலை பண்ணி கொண்டார்கள், எத்தனை பேர் அதிலிருந்து வர முடியாமல் பைத்தியக்காரர்களாக பைத்திய ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பார்த்துட்டு சொல்றேன், துக்கமாக இருக்கு. எத்தனை தாய் அழுது கொண்டிருக்கிறார்கள், எத்தனை தகப்பன்மார் கண்ணீர் வடிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் பெற்றோரோடு நேரம் செலவழிக்க அவர்களுக்கு விருப்பமே இல்லை, டைம் இல்லைங்கிறாங்க. பெற்றோரோட வேலை செய்ய முடியலைங்கிறாங்க, உட்கார்ந்து பேச டைம் இல்லைங்கிறாங்க, சர்ச்சுக்கு வர டைம் இல்லைங்கிறாங்க. ஆனா என்ன, அப்ப டைம் எங்க செலவழிக்கிறாங்க? இப்படியே தான். அதுல இன்னும் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ள, எனக்கு தெரியாது சொல்றதுக்கு. அப்படி போய் அதோட பேசி அதோட ஃப்ரெண்ட் ஆகி ஒரு பிள்ளை அப்பாவோட பேர் வெட்டிட்டான், தண்டு பேரை மாத்திட்டான். அது என்னது என்ன ஒரு இது என்ன, நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், ஹாரி பாட்டர்ஸ். அதை பார்த்து அதோட போய் தானும் அதோட ஒன்றாகி அந்த கேரக்டர் போல தானும் ஆகிட்டு அந்த ஊழியக்காரன் அழுறாரு. ஐயோ என் பிள்ளை வெளியிலே வர மாட்டேங்கிறேன், என் பேரை தான் வெட்டிட்டான், சுவரெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். ஆராதனை நடத்தின பிள்ளை அது உள்ளுக்குள்ள மட்டும் போய் தட்டி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும்னு பார்த்துறாருங்க. சிலர் கூட பாருங்களேன், அப்படி ஓட்ட வழியால் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சிலர்களை. பார்த்துருக்கீங்களா? இல்லை என்னதான் நடக்குது, என்னதான் சொல்கிறாங்க, ஒட்டு கேட்போம் வேண்டாம். இதுக்குள்ளே மட்டும் ஒட்டு கேட்டு ஓட்டக்குள்ளே போயிடாதீங்க. அப்படி ஒட்டு கேட்டு ஓட்டக்குள்ளே போனால் நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க, நமக்கு வேண்டாம். இதை வச்சுக்கிடுவோமே ஒரு வாட்ஸ்அப். ஆனால் சிலர்லாம் இருக்கிறாங்க பாருங்களேன், நம்ம அனுப்புகிற வார்த்தையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இதையும் இன்னொன்று நான் சொல்கிறேன், யூடியூப்பில் எல்லா பாட்டும் கேட்க வேண்டாம், எல்லா பாட்டும் கேட்க வேண்டாம். நல்லா தான் இருக்குது, நாங்களும் அப்படி தான் நினைச்சோம். ஆனால் அது அப்படி கூட்டிக்கிட்டு போகுது, கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சேர்க்குது. பயங்கரமானது. இந்த நம்ம ஊரில் விஜயபாகு குவேலி தானே, குவேலி கூட்டிகிட்டு போனாலும் ஒரு ஆளை கொண்டு போய் எல்லாத்தையும் சிறைப்படுத்தாங்க இருக்குல்ல, அது மாதிரி தான் இதுவும். அப்படியே கொண்டு போயிருக்கு. ஒரு பாட்டு தானே, 2 பாட்டு, அந்த பாட்டு. நேற்று நான் ஜெபம் பண்ணிட்டு இங்கே வாக்குத்தத்த ஆராதனை பாருங்க, அதெல்லாம் எத்தனை பேர் வீட்டில் தான் இருந்தீங்க. காலையில் யாருமே 6:30 வேலைக்கு போகல, ஸ்கூலுக்கு போகல. ஆனால் பாருங்கள், அதுக்கு வர முடியல பாருங்கள், உங்களுக்கு வர முடியலே இல்லையா? நான் குறை சொல்லலை, ஆனால் வர முடியலைல்ல, வர முடியாது தான். நல்ல காரியத்துக்கு வர விடாது பிசாசு. எதிர்த்து தான் போராட வேணும், எதிர்த்து தான் எழுத வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டுமா, எதிர்த்து தான் போராட வேண்டும். ஒன்றும் தடவி கொடுத்து வரவே முடியாது. இந்த பூமி வந்துருச்சு, இப்போ மிருகம் இதை எடுத்துருச்சு, சபைக்குள்ளே வந்துட்டு அநேக திருச்சபைகளுக்குள்ளே இப்பொழுது மிருகம் தான் லீட் பண்ணிட்டு போகுது. அது என்ன சொல்லுது அதை தான் கேட்க வேண்டும் அவர்கள். ஆனா என்னது, பார்ப்பதற்கு பளச்சுன்னு இருக்குது. அதனால எல்லாரும் ஓடிடுறாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் கொஞ்சம் பண தேவை இருக்கணும்னே, ஒரு பெரிய ஒருத்தர் சொன்னா, அங்கே போங்க நல்ல பணம் கிடைக்குமா.
நீ சொல்லிதான் 45 வருஷம் 50 வருஷம் ஊழியம் செய்கிறோம், எங்ககிட்டே சொல்றாங்க பாருங்க. அப்படின்னா என்ன? இங்கே போனால் பணம் கிடைக்கும். திருச்சபைக்கு எதுக்கு வரும்? பணத்துக்காக பாருங்க, ஆத்துமாவுக்காக. ஆவி நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆத்துமாவை தான் திருடுறான். ஏன்னா ஆவி இப்போ இயேசு கிறிஸ்துவ சுகப்படுத்திட்டார். ஆவியை நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோம், எங்கள் ஆவி வந்து புதுசாயிடுச்சு. செத்த ஆவி கிடையாது, இப்போ நாங்கள் ஜீவனுள்ள ஆவியாக இருக்கிறோம். ஆனால் ஆத்துமாக்குள்ளதான் எல்லாம் போகுது. அதனால தான் தாவீதுடைய சங்கீதத்தை வாசிப்பார்கள். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஆத்துமாவே நீ இப்படி இருக்கிற, ஆத்துமா நொறுங்கி விட்டது, ஆத்துமா தனித்து கிடக்கிறது, ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கிடக்குது, ஆத்துமா ஆத்துமான்னு புலம்புறாருல்ல. ஏன்? ஆத்துமாவைத்தான் சத்துருத்தோட பார்க்கிறார். அன்னைக்கே தாவீதின் காலத்துல என்ன மீடியா இருந்தது சொல்லுங்களேன்? ஒண்ணுமே இல்லை. அவனே கதறுகிறான். இப்ப நாங்க எவ்வளவு கதறிங்கிறது, ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும், ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள், மனதை காத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், பரவாயில்லை. அப்போ எங்க ஆத்துமாவை காக்க வேண்டும் என்றால் காப்பதற்காக இருக்கிற ஒரே காவல்காரன் இவர்தான். இவரால் தான் காக்க முடியும். இதை எந்த அளவுக்கு ஆத்துமாவில் நிறைக்கிறோமோ, எவ்வளவு வாசித்து வாசித்து நாங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறோமோ, அதை விசுவாசிக்கிறோமோ, அப்பொழுது இந்த இதுல வருகிறதான மிருகம் உள்ளே நுழைய முடியாது. மிருகம் நுழைய பார்க்கும். நான் சொல்றேன் இல்லவா, எத்தனோ பேர் என்கிட்ட வந்து இவ்வளவு லட்சம் தாரோம், இப்படித்தானோ அப்படித்தானோ. இல்ல, அப்படி சொல்லிட்டாரு, நீ அதை எடுத்தேன்னு செத்த. பேசு, டோன்ட் ஸ்பீக் நெகட்டிவ்னு இப்ப இருக்குல்ல, அதுல வந்து முந்தி அப்படி பேசியிருக்கோம். நாங்க விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டு தான் சொல்லுவோம். இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோமா? ஸ்பீக் பாசிட்டிவ், டோன்ட் ஸ்பீக் நெகட்டிவ்லி. எதிர்மறையாய் பேசாதே, நேர்மறையாய் பேசு. அப்படி நாங்க இந்த 50 வருஷத்துல கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. என்னத்தை கேள்விப்பட்டோம்? விசுவாச வார்த்தைகளை பேசு. அவர்களிடத்துல, நிம்ரோதினிடத்துல ஜீவ வார்த்தை இல்லை. அதனால அவன் சொந்த சொல்லை நம்பி சொல்ல நீ பேசுன்னு சொல்றான். அதை பாசிட்டிவ். என்னது? நான் நல்லா இருப்பேன், நான் வீடு கட்டுவேன், நான் வெளியூருக்கு போவேன், நான் இப்படி வாங்குவேன், இதே போல ஒரு வீடு வாங்குவேன், அதே போல ஒரு வீடு வாங்குவேன் என்று இருக்கிறது. அது வந்து பாசிட்டிவ் கன்ஃபெஷன். ஆனால் நானும் நீங்களும் திருச்சபைக்கு என்று தேவன் கொடுத்தது விசுவாச பிரமாணம், விசுவாச அறிக்கை. அடுத்ததாக எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்ததுதான் அபிஷேகம், அனாயிண்டிங். ஆனா இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா யூஸ் பண்றான்? எனர்ஜி. என்ன யூஸ் பண்றாங்க? சக்தி, எனர்ஜி. நீ இப்படியே சொல்லிக்கிட்டு தான் உனக்கு எனர்ஜி வரும். நோ, பேய் தான் வரும், லூசிபர் தான் வரும். அதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், வார்த்தை பேசுவீர்கள் என்றால், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். என்னையும் உங்களையும் இந்த வார்த்தையை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இதே வார்த்தையை எடுத்து, அனாயிண்டிங் என்கிறதான பரிசுத்த வார்த்தையை எடுத்து எனர்ஜி என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். பேசும் பொழுது வார்த்தை போய் தான் செய்ய வேண்டியது செய்யும் என்கிறது. நான் வார்த்தையை சொல்லுகிறோம், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்னொரு வேர்ட் சொல்லுவாங்களே, மறந்து போச்சு. வைப்ரேஷன். என்ன வைப்ரேஷன்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் இடத்துல அசைவு இருக்கும். உன் சொந்த பேச்சினால் வைப்ரேஷன் வராது. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் கிடையாது. விசுவாச வார்த்தை பேச வேண்டும். இயேசு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் பேச வேண்டும். எனக்கு எப்போ எது வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆவி இதுதான் என்னுடைய என்னது கூகுள்ல whatever it is, இதுதான் என்னுடைய வழிகாட்டி. வழிகாட்டி. வேதவசனம் சொல்லுகிறது 91 சங்கீதத்திலே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை விடுவிப்பார். வேடனுடைய வேர்ட்ஸ் என்ன தெரியுமா? நெட். என்னது? அடுத்தது வெப். வேடனுடைய வேர்ட்ஸ் வெப். அடுத்தது கிளவுட். அடுத்தது சொல்லுங்களேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாத நானே சொல்லிட்டு பாரு. என்னங்க நீங்க? எது? விண்டோ. இயேசு என்ன சொன்னார்? நானே வாசல். நானே வாசல் தான் சொன்னாரே ஒழிய அவர் சொன்னாரா நான் கதவுன்னு சொன்னாரா? பேய் தான் சொன்னார். லூசிபர் சொல்லுகிறான், ஆன்டி கிரைஸ்ட் சொல்லுகிறான், விண்டோ. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய செட்டை நிழலிலே உனக்கு என்ன உண்டு? அடைக்கணும் உண்டு. அவன் என்ன சொல்றான்? நெட் எதுக்கு போடுவோம்? பிடிக்கிறதுக்கு. வெப் எதுக்கு? சிலந்தி கூடு எதுக்கு? பிடிக்கிறதுக்கு. ஆகவே இவன் பிடிக்கிறான்.
இவன் கதவு வழியால பிடிக்கிறான், இவன் பிடித்து அடக்கி வைக்கிறான். ஆனால் தேவனோ எங்களை அவருடைய சிறகுகளினால் மூடி மறைத்து வைத்திருக்கிறார். இதுவா இதுவா என்கிறதை நானும் நீங்களும் தீர்மானிப்போம். என்னை யார் ஆளுகை செய்ய வேண்டும்? வாசமாகி அவர் வழியால நான் போக வேண்டும். இது பேசும் இல்லையா? இது சொல்லும். நீங்க டைப் பண்ணிட்டு எனக்கு இதை பற்றி சொல்லணும்னா சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும், ஒரு பாட்டு வேணும்னா நீங்க அடிச்சீங்கன்னா அது வரும். இன்னைக்கு பாட்டு புஸ்தகம் தேவையே இல்லை. பாட்டு புஸ்தகம்லாம் தூங்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்க இருக்கு, பரவாயில்ல, நல்லதுதான். ஆனால் பரிசுத்த வேதாகமும் கையில் இருக்க வேண்டும். இதுதான் நம்மை வழிகாட்டும். தயவு செய்து ஏமாந்து போக வேண்டாம். இது நம்மை வழிகாட்டும், பலப்படுத்தும், நம்மை போஷிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானம் உண்டாகி இருக்கும். இன்னைக்கு சமாதானம் இல்லை. உலகத்தில் சொல்லுவாங்க சமாதானம் சொல்லுவாங்க, ஆனால் சமாதானம் இருக்காது. எல்லா மந்திரிமாரும் எல்லா ஜனாதிபதி சொல்லுவாங்க சமாதானத்தை கொண்டு வருகிறோம் என்று. உள்ளத்தில் சமாதானம் இருக்காது, நாட்டிலே சமாதானம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம கஞ்சி குடிச்சிட்டாலும் தூங்குறோமா இல்லையா? உட்கார்ந்துருக்கு இங்கேயே தூங்குறோம். சிலருக்கெல்லாம் இங்கேயே தூக்கம் வந்துடுது, பிறகு கஞ்சி எங்க? ஒரு ஆளுக்கு தூக்கம் நல்லா வருதுன்னா நீங்க தானே நல்லவங்க. நல்லா தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்புன்னு படுத்து தூங்குறீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே. என்ன தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நிறைய பேர் ஸ்லீப் டேப்லெட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு, எனக்கு தெரியும், என்னோட ஒரு உறவுகளே ஒரு பிள்ளைங்க ரொம்ப கவலையாக இருக்குது, நாங்கள் ஜெபிக்கணும். வாசம் பார்க்க முடியாது, வாசம் ஸ்மெல் கண்டுட்டா நரம்பெல்லாம் நடுங்கும். வாசம் சத்தம் கேட்க முடியாது. சத்தத்தை கேட்டால் ஒரு கத்துவாங்க, இல்லையோன்னு கத்துவாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்காங்கல்ல? எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு வெட்டுறாங்க. யார் திரும்ப வெட்டிக்கிட்டு கூத்தாடுனது பைபிளில் சொல்லுங்க. வெட்டி எல்லாம் ஆடுனாங்க காலையிலிருந்து. பாகாலுடையவர்கள் தங்களை வெட்டி கொண்டார்கள், எலியாவுடையவர்கள் வெட்டி கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நாங்கள் வெட்டணும், அடிக்கணும், குத்தணும், உடைக்கணும், கன் எடுத்து சுடணும், இதெல்லாம் எது கேம்ஸ். ஐயோ, விடிய கேம்ஸ் விளையாடுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்தேன் வெளியூர்களில் ராவெல்லாம் முழிச்சிருப்பாங்க, டே டைம் எல்லாம் தூங்குவாங்க. பெரிய தூக்கம். ஏன்னா கேம்ஸ் விளையாடுறாங்க. எனக்கும் தெரியாது, நான் சத்தம் கேட்கும், அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இப்போ கேட்பேன், உள்ளன்னா யாரோ ஒருத்தரோட அடி பிடி சுடு வெட்டுன்னுட்டு கொள்ளு. இதுதான் நிறைய பேர் அடிமையாக இருக்கிறது. இந்த தடவை நான் பார்த்தேன், ரொம்ப கவலையாக இருந்தது. அப்போ தான் நினைச்சேன், நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்கன்னு பெருமை பாராட வேண்டாம், ஜெபிப்போம் அந்த பிள்ளைகளுக்காக. எல்லாம் அழுவாங்க என்கிட்ட வந்து சொல்லி, அழுவாங்க. சிலரெல்லாம் அவங்க அப்படி அழுவாங்க, என் பிள்ளை வெளியிலே வரல, பார்க்கவே மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, எலும்பு தோலுமா. ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் ஸ்கெலிட்டனாக இருக்கணும்னு விரும்புகிறாங்களாம். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் படம் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நல்ல படம் எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் அப்படி வண்டியில் இங்கே கிழிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட படங்கள் தான் பெரிய பெரிய படம் ரூம்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அவங்க விரும்புகிறார்கள். யோசிச்சு பாருங்கள், பிசாசு எப்படி பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுவோம் ப்ளீஸ். செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கிறாங்க. அம்மாமார் சும்மா இருந்த வாங்க, வந்து உட்காந்து பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க. நானும் சும்மா போய் வரலை. என்னை எதுக்கு ஆண்டவர் கேன்பராவில் இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு போக சொன்னார் தெரியுமா? அங்கே லைசன்ஸே கொடுத்தாச்சு, ஆணும் திருமணம் பண்ணலாம், பெண்ணும் திருமணம் பண்ணலாம். அந்த சொன்னால் உள்ளே போய் அதை கேன்சல் பண்ண. ஏன்னா எல்லா பிள்ளைகளெல்லாம் அதை விரும்புகிறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா கோட் சூட்டோடு இருப்பான், முகம் மட்டும் பார்த்தா கேர்ள் மாதிரி இருப்பான். ஒரு மூக்குத்தி கம்மலையும் குத்தி லிப்ஸ்டிக்கும் போட்டு நான் பயங்கர. நம்ம காலத்தில் அப்படி பார்த்தோமா? இல்லை, எங்கள் காலத்துலலாம் நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல பிள்ளைகளை. இப்போ பிறக்கிற பிள்ளைலாம் அப்படி தான் பிறக்குது போல. இல்லைன்னா கொஞ்சம் ஃபேராக இருந்துடப்படியாது. பையன் கொஞ்சம் வெள்ளையாக இருந்துட்டா பொம்பளை பிள்ளை ஆக்கிடுறாங்க, பொம்பளை பிள்ளை கருப்பானோட அந்த பையன் ஆக்கிடுறாங்க. பேய். ஆண்டவர் இவ்வளோ துக்கப்படுறாரு தெரியுமா? அவருடைய சாயலில் படைத்தவர்களை அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சாயலில் படைத்தவர்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் சும்மா இருக்க முடியுமா? நானும் நீங்களும் பூச்சியாக இருந்தாலும் எழுப்ப போகிறோம் ஒரு புல்டோசராக. ஆமீன். இந்த சட்டங்கள் எல்லாம் தகர்க்கும்படியாக, இந்த தீமைகளெல்லாம் ஒளிந்து கொண்டு. நம்ம நாட்டில் பார்த்தீங்களா ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? நல்ல செய்தி என்னது அது சொல்லியிருக்காங்களா? அது தெரியாது. என்ன கரெக்டாக சொல்லுங்க.
ஒரு கையை பலமாக தட்டுக்க பார்க்கலாம், பிள்ளைகள் எல்லாம் என் மேலே கோவம் வரும், வேற வழி கிடையாது. சிரிச்சுக்கிட்டே நீ கோவப்படுறேன்னா ப்ரைஸ் காட் அப்படி சொல்லிட்டாரா? வாவ், ப்ரைஸ் காட். எனக்கு தெரியாது பாருங்க, ஊரில் இருந்தால் தானே இதெல்லாம் தெரியும்னு யாரோ கேட்குறாங்க. இன்னொன்று தெரியல என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஊரில், நம்ம ஊரில் என்னது அள்ளிட்டு போகிறான். எதை? மூட்டை மூட்டையா? நேற்று யாரோ ப்ரேயருக்கு போட்டிருந்தாங்க, கொழும்புல மட்டும் எத்தனை பிள்ளைகளா? 2,00,000 பிள்ளைகள் ஐஸ் பிடிக்கிறாங்க. யாரு? ஸ்கூல் பிள்ளைகள். நம்ம பிள்ளைகள் எதிர்காலம். அம்மாமார் சும்மா இருக்காதீங்க, தயவு செய்து ஜெப கூட்டம்லாம் வாங்க. இந்த போய லீவு நாள் வாங்க, எல்லாரும் வந்து உட்காந்து ஒரு 1/2 பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம், கதறுவோம். ஏன்னா இது ஜெபிக்கணும். நானும் நீங்களும் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். நானும் நீங்களும் சும்மா இருக்கக்கூடாது. நானும் நீங்களும் ஜாமக்காரர்கள், தேசத்தை சுமக்க வேண்டும். நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும். இந்த திருச்சபையானது தேசங்களுக்காக ஜெபிக்கிற திருச்சபை, தெரியுமா அது? ஆனால் ஒன்றும் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், பெரிய பணமும் கிடையாது. எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்புறதுக்கு கூட சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேவன் சொன்னது அந்த நான் சொன்னேன்ல, அங்கே கேன்பரா போன்னு சொல்லுற நேரம் என்கிட்ட ஃபோன் பண்ணி இடம் கேட்டேன் தங்குறதுக்கு. எத்தனை இடம் கேட்டிருப்பேன் தெரியுமா? எவ்வளோ நேரம் அழுதுருப்பேன் தெரியுமா? எங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆண்டவரே. அழுகிற நேரமும் 10 பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஒரு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இடம் இருந்தால் போதும், ஒரு நாள் தங்குறதுக்கு ஒரு இடம். கால் பண்ணி 1000 கதை சொல்லுவாங்க. லேசு கிடையாது. டிக்கெட்டுக்கு கேட்குறேன், நீ இங்கேருந்து ஜெபம் பண்ண வேண்டியது தானே, போய் ஓட்டு போத்தே. என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த சிட்னிக்குள்ளே போய் இறங்கி அந்த கேன்பரா போய் ஜெபம் பண்ணிட்டு போகிற வரைக்கும் கண்ணீர் தான். ஏன்னா இருக்க தங்க ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு ஆள் இருக்காது. ஐயோ, நான் ஒரு நாள் இந்த சிட்னி இதில் 2 பேக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த கேப்காரரை தேடிக்கிட்டு அலையிறேன். நமக்கு அது தெரியாது. இந்த வே அவுட்டுங்குது, அந்த வே அவுட்டுங்குது, தரன்னு இழுத்துக்கிட்டு எப்படி இழுத்துட்டு போனால், என்ன ஆண்டவர் பண்ணுறீங்க நீங்கள்? அப்படி தான் இழுத்துட்டு போனேன். ஏன்னா இங்கே ஹேண்ட்பேக்கே தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. கையெல்லாம் வலிக்குது. அதுவும் அந்த அந்த மேடைகளெல்லாம் வரும்போது சூக்கத்தை இழுக்கிறது. அந்த கோவத்தெல்லாம் அதில் போட்டு இழுத்து, என்ன ஆண்டவரே நீங்கள் பண்ணுறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். அங்கே எல்லா ஆட்களும் புதுசாக போகிறான், நான் ஒன்று போகிறாங்க, எல்லோரும் நான் 2. ஏன்னா அந்த தம்பி சொல்கிறார், அவர் தமிழ் தம்பி தான், அக்கா இந்த வழியால் வாங்குவோம். அங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான் போட்டிருக்கு. தம்பி நான் இங்கே தான் வந்து நிற்கிறேன், கேட் ஸ்டார் இன்னொரு ஸ்டார்னு. இல்லைங்கோ அக்கா, அந்த வழியால் வாங்குவோம் அக்காங்க, எங்கன்னு தெரியல. ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், நான் இங்கே தான் நிற்கிறேன்னா. இல்லை நீங்கள் அங்கே வாங்க, இங்கே வாங்க. 1 ஹவர் ஏர்போர்ட்லேயே சுற்றிட்டேன். இப்போ அவனை கண்ட உடனே எனக்கு எப்படி இருக்கும்? அங்கே நிற்கிறான். ஓ, கத்துவோமான்னு தோணுச்சுது. நல்ல வேலை கத்தனை போங்க, காப்பாட்டினாங்க. இறங்கினோடனே வாங்குன்னு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு பேசிட்டு போனோடனே கொண்டு வீட்டில் விட்டு வரைக்கும் கதை. 2 பேரும் கதை மாறி கதை. அவனும் என்ன மாதிரி தான், சுவிசேஷ ஊழியை சொல்லணும், ஆச்சு பூச்சின்னு. இப்போ என்னங்கோ எதுக்காக வந்தீங்கோ? நான் சொன்ன பார்லிமெண்ட்டுக்காக ஜெபிக்கிறதுக்காக. எப்படி போகிறீங்கன்னா தெரியல, நாளைக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு. வீட்டில் இறக்குற நேரம் என்ன திரும்ப சொல்லிட்டு போனால், பாஸ்டர்மா நான் நாளைக்கு 5 மணிக்கு ரெடியாக இருங்கோ, நான் உங்களை கூட்டி கொண்டு போகிறேன். நான் 3 மணி தேவை காரில் போகணும் சிட்னிங்கிற இடத்துலேருந்து கேன்பராவுக்கு. 5 மணி சொன்ன சொல் வரணும், நான் வந்து விடுவேன். என்ன நான் ரெடியாக நம்மளுக்கு டைமில் நானும் டக்குன்னு ஏற்கனவே எங்கள் பழக்கம் இருக்குல்ல, அந்த வீட்டுக்காரம்மாட்ட சொல்லி ஒரு 3 சாண்ட்விச் சுற்றிக்கிட்டேன். இந்த சுற்றி பழக்கம் இல்லை, சுற்றிக்கிட்டு ஒரு பிளேன் டீ எடுத்துக்கிட்டு போயிட்டோம் கேன்பரா. அப்போ சொன்னால், நான் போய் இந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணுவோம், எங்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு. ஒரு நாள் நான் உள்ளே போனது கிடையாது, நீ உள்ளே வா அப்படின்னு. உள்ளே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு கடைசி முடிச்சோடனே சொன்னால், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பிஆர் கிடைக்காது, நான் 7-8 வருஷமோ 10 வருஷமோ இங்கே இருக்கேன். நான் தம்பி, நீ என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்காகவே உனக்கு பிஆர் கிடைக்கும்னு. நான் வந்து இறங்குறேன், அவனுக்கு கிடச்சிச்சு பிஆர். அவன் எடுத்தோட, அம்மா நீங்கள் சொன்னபடியே கிடைச்சி போட்டது பேருங்கோ அப்படின்னா. எனக்கா பெரிய சந்தோஷம். எனக்கு கடைசியில் ஒரு காசு வாங்கலை தெரியுமா? ஏன்னா அதுக்கே கிட்டத்தட்ட 600 பவுண்ட்ஸ்னா 1,00,000 எவ்வளோ ஆகும் போயிட்டு வரதா இருந்தேன் எங்கள் ஒரு காசுக்கு. யோசிச்சு பாருங்களேன், லேசு கிடையாது. எனக்கெல்லாம் ஆளை விடுங்கன்னு தான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட. அப்பா சாமி ஆளை விடுங்க, ஓடீஸ்வரம் இருக்க கூட்டு போங்களேன் அப்படின்பேன். ஆனால் அவருக்கு என்னது, நம்மளை தான் சுரண்டி நீதான் நிற்பாரு. இப்போ கூட போக சொல்லியிருக்காரு ஒரு இடத்துக்கு, டிக்கெட் வாங்கணும்,
கூப்பிட்றவங்களும் டிக்கெட் கொடுக்குற மாதிரி கதை கிடையாது, அமைதியாக இருக்குது. நான் சொல்லிட்டேன், டிக்கெட் தந்தால் போகிறேன், இல்லைன்னா போக மாட்டேன். இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டேன், டிக்கெட் தாங்க போகிறேன். இட்ஸ் நாட் ஈஸி. உங்களை ஒரு வேளை பக்கத்தில் போக சொல்லலாம், வெளியில் போக சொல்லலாம். சொல்கிற என்ன சொல்லுகிறார், உங்கள் சூழல் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு அதை சிங்க. ஒரு பாஸ்டர் கேட்டார், என்ன நீ சொன்னோடனே பெட்டி கட்டிட்டு போகிற? ஆமாம், எனக்கு நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. எனக்கு இப்போ ஜீவனை கொடுத்துருக்குறா. இந்த டைம் நான் செஞ்சாதான் எனக்கு நாளைக்கு போக முடியுமோ தெரியாது. ஸோ உங்களுக்கு கொடுத்த தருணம், வருவாய் தருணம் இதுவே. கிருபையின் வாசல் அடைப்படும் முன்னே கண்களை மூடி இந்த நேரத்தில் எனக்கு கொடுத்த வேலை நான் செய்யட்டும். என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ செய்யுங்கம்மா. சும்மா நாங்கள் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் கோல்டும்பாங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த கதை பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க. நான்லாம் எத்தனை வருஷம் ஆச்சுது. அதனால தான் முதல் டிவியை நான் எங்கள் வீட்டு டிவி தான் அது நினைக்கிறேன். இந்த இருக்கீங்க ஏன்னா ஒன்று என்னுடைய தான் நினைக்கிறேன், கொடுத்து விட்டுட்டேன் வேணான்ட்டு. டிவியே இல்லை எனக்கு, ரூம்லேயே டிவி இல்லை. ஏன்னா டிவி இருந்தால் தானே பார்ப்போம். ஏன்னா என்னையே நான் வந்து என்ன செய்யணும், அடக்கணும். ரைட்? ஸோ அதனால் நானும் நீங்களும் கண்ட்ரோலில் வரணும். இருந்துச்சுன்னா நிச்சயமாக கதை பார்த்துட்டு இருப்பேனா இருக்கும். இதை அடித்து இதை அடித்து அதை அடித்து சும்மா ஏதாவது ஒரு வசனம் இல்லாட்டி ஒரு பிரசங்கம், அவ்வளோதான். அது பார்த்து கரெக்டாக அது சரியான சத்தியத்தை போதிக்கிறார்களா இல்லைன்னா இல்லை. கண்டிப்பாக 100 பிரசங்கம் கேட்கணும்னு கிடையாது. எல்லா யூடியூப்பில் இருக்கிற எல்லா பாட்டையும் கேட்க வேணாம், எல்லா பிரசங்கத்தையும் கேட்க வேணாம், எல்லா பின்னாத்தையும் ஓடவும் வேண்டாம். கர்த்தர் பாதத்தில் உட்காருங்க, அவர் பேசுவார். நிம்ரோத்தை விளக்குவோம். இந்த நேரத்தில் அந்த வேடன் ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். 126 சங்கீதம். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவித்தார், என் குடும்பத்தை தப்புவித்தார், என் பிள்ளைகளை தப்புவித்தார். அந்த 2 வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 91, சங்கீதம் 126. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அப்படியே எதிலாங்களும் அடிமையாக இருப்போம் என்றார். சொல்லுங்க, கண்ணி தெரிக்கட்டும். என்னை நெட்டை போட்டு நீ அதுக்கு அடிமையாய் வைக்க முடியாது. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதான இந்த நிம்ராத்துடைய கேரக்டர், அது பாகாலாக, அது எசபேலாக, அத்தாலியாலாக, அப்சலோமாக, அது அப்படியே அமலேக்காக, இன்னைக்கு அது வந்து அமாசாக, அப்படி மாறி 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 தேவனுடைய திருச்சபையும் தேவனுடைய அழைப்பை பெற்ற ஜனங்களையும் கொன்று தீர்க்கும்படியாக இந்த பூமியில எழுப்பி இருக்கிற மிருகம் ஆண்டவர் திருச்சபைக்கு விரோதமாக, வார்த்தைக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிற துர் உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஆலோசனைகள் இன்று சபையிலே பற்றி ஆண்டவரை இன்று அநேக திசைகட்டு போய்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே எங்களை காப்பாற்றின ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் நொறுக்கப்பட்டவர்களாக, தனிமையாக, பொருளாதாரத்திலே குன்றினவர்களாக, வீடு இல்லாமல், வசதி இல்லாமல், வருமானம் இல்லாமல் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று பாடுகிறோம் அல்லவா? ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளில் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. இந்த பூமி மடம் என்று மடங்கி போய்விடும். ஆகவே அந்த கொஞ்ச நாளைக்குள்ளாக இயேசுவை பற்றி பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே, ஜெபத்தை பற்றி பிடித்துக் கொண்டு, ஜெபமே ஜீவன், ஜெபமே சட்டம். அதுதான் சட்டம். ஜெபம் தான் ஜீவன், ஜெபம் தான் சட்டம், அதுதான் பிரியமானது என்று பிடித்துக் கொண்டு நாங்கள் போகும்படி எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இந்த உற்சாகத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெப ஆவியினாலே பிள்ளைகளை நிரப்புங்க, வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க, சிறு பிள்ளைகளை நிரப்புங்க. யாராகிலும் ஆண்டவரை இன்னும் கேம்ஸுக்கு அடிமையா இருப்பார்கள் என்றால், டெலிவிஷனுக்கு அடிமையா இருப்பார்கள் என்றால், ஆண்டவரை தேவையில்லாத பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அந்த அடிமைத்தனத்தின் கண்ணி தெரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், கண்ணி தெரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் பெருமை பாராட்டுகிறவன் தான் நிம்ரோத். இன்னைக்கு பாட்டுக்கு கூட பெருமை தான். என்னுடைய பாட்டு எனக்கு இத்தனை லைக் வந்திருக்குது, நான் என்று இன்றைக்கு மீடியாக்குள்ளே நான், என்னுடையது, நான் சொன்ன தீர்க்க தரிசனம், நான் சொன்னபடி என்று. இயேசு இல்லை, இயேசுவே இல்லை, நான் தான் என்று இருக்கிறது. ஆண்டவர், நான் சிலுவிலே அறையப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும். இயேசுவே, எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. இந்த வத்தலில், இந்த கப்பாக டிஸ்ட்ரிக்டிலே நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவர். ஜெப ஆவியுள்ள பெண்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஜெப ஆவியுள்ள ஆண்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஜெப ஆவியுள்ள வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல லீவு நாள் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. புதன்கிழமை ஒரு லீவு நாள் ஆண்டவர். 1 மணி தியானம் ஆகிலும் நீர் சொன்னீர் அல்லவா, சிஷ்யர்களை பார்த்து 1 மணி நேரம் ஆகிலும் என்று சொன்னீர் அல்லவா.
ஒவ்வொரு பேரும் 1 மணி நேரமாகிலும் வந்து அமர்ந்திருக்க உணர்வின் ஆவி எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் எதையும் இழந்து கூட, நாங்கள் எதையும் ஊழியக்காரர்கள் நாங்களும் ஆண்டவரை சத்தியத்தை சத்தியமாய் பேசட்டும் ஆண்டவரை. கூட்டி குறித்து நாங்கள் பேசிவிடக்கூடாது ஆண்டவரை. நாங்கள் யாரையும் கணைப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரை. நாங்கள் யாருக்கு விரோதமாய் சாப வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது ஆண்டவரை. நாங்கள் அநியாயமாய் ஒருவரை ஆசீர்வதித்து விடக்கூடாது ஆண்டவரை. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய பலன் கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருடைய பந்திக்கு நேராக வருகிறோம். இன்று இந்த பந்தி தேவையில்லை என்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கப்பா. இயேசுவின் ரத்தம் தேவையில்லை, ஆனால் உன்னுடைய நீ தனியாக நீ என்று வந்துவிட்டதப்பா. சுயம் வந்துவிட்டது. ஆனால் எங்களுக்கு சுயத்தால் நிற்க முடியாது. இந்த ரத்தம் இல்லாமல், இந்த சரீரம் இல்லாமல், இயேசு இல்லாமல் எங்களால் இந்த பூமியில வாழ முடியாதப்பா. ஆகவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவை உயர்த்துகிறேன், இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துகிறோம். அந்த திரு ரத்தமானது இன்றைக்கும் ஆண்டவர் பரலோகத்துக்கு வருவதற்கு ஒரே அடையாளம் அதுதான் ஆண்டவரே. ரத்தம் இல்லாமல் நாங்கள் பரலோக வாசலுக்குள் நுழைய முடியாது என்கிற அறிவு எங்களுக்கு உண்டாகட்டும். அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், மனதார வாழ்த்துகிறேன். யாராகிலும் எந்த பிள்ளைகளாகிலும் போனுக்கு அடிமையாக இருந்து பெற்றோரை வேதனைப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களை விடுவீங்க ஆண்டவரே. அவர்களை கண்ணி பிடித்திருக்க கண்ணி திறக்கட்டமே செய்வீங்க. எங்களையும் எங்கள் குடும்பங்களை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. திருச்சபையின் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சத்துரு எங்கள் குடும்பங்களை தொடாதபடி, எங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிகனமாக உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.